தமிழ்நாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவை ஆளுகின்ற அந்த இந்து மத வெறியாளர்கள், ஆரிய வெறியாளர்கள் யாரை மன்னித்தாலும் கூட மன்னிப்பார்கள், தமிழ்நாட்டை மன்னிக்க மாட்டார்கள், தமிழர்களை மன்னிக்க மாட்டார்கள். முன்னொரு காலத்தில் ராஜாஜி கூறியபடி தமிழ்நாடு என்பது ஒரு தனித்தீவு என்றார் அவர். உண்மைதான். இன்னைக்கும் தமிழ்நாடு தனித்தீவு தான். அந்த தன்மான உணர்வு இயல்பாகவே தமிழர்களிடம் இருக்கிறது. அந்த தன்மான உணர்வு எழும் தாழும் ஆரியத்தை எதிர்க்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்துல நாற்காலியை தள்ளிட்டு ஏந்திரிச்சு மூஞ்சில சப்புன்னு அடிச்சார் பெரியார். அந்த அறையில காலில் இருந்து அவனுக்கு ரத்தமே வந்துருக்கு. இன்ன வரைக்கும் கண்ணத்தை தடவிக்கிட்டு இருக்கான், அலறான். இதை பார்த்துட்டு இந்தியா முழுவதும் இந்த ஆரியக்காரர்களை, ஆரிய இனவாதிகளை, ஆரியத்தினுடைய அரசியல் வடிவம் தான் இந்திய தேசியம்னு பச்சை பிள்ளைக்கு கூட இப்ப தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆரியத்தின் அரசியல் வடிவம் இந்திய தேசியம். அதை யாரும் ஏற்க மாட்டாங்க. இவர்கள் இந்தியாவில் எந்த மக்களை துன்பப்படுத்தினாலும், இல்லை இஸ்லாமியர்களுடைய அந்த குடியுரிமையை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி திருத்த சட்டம் கொண்டு வந்தாலும், எங்க போராட்டம் நடந்தாலும் பல படங்களை, பிளக்கார்டெல்லாம், எழுத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல தமிழ்நாட்டின் இந்த தாடிக்கார மனிதன் படமும் அங்கே இருக்கிறது. தந்தை பெரியாரின் படத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, இல்ல பாபர் மசூதி இடிப்பை எதிர்த்து போராட்டம் நடந்தாலும் பெரியாரின் படத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அது ஒரு போராட்டம், ஒரு போர் அடையாளமாக இன்னைக்கு இந்தியாவில் கருதுறாங்க. நண்பர்களே, இங்கு தமிழ் தேசத்திற்கு தன்னுரிமை, தன்னுரிமை மாநிலங்களின் கூட்டாட்சி என்று தலைப்பு நாம் எடுத்திருக்கிறோம். நாம் யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா, நான் தாங்க கோவிந்தசாமி MABL. இப்ப கோவிந்தசாமி பேர் கூட போயிட்டு, என்னைக்கு சாதியை கழட்டி விட்டானோ அந்த இடத்துல MABL, B.Ed, என்னென்னமோ பட்டமெல்லாம், MBBS ஏறியும். என்னைக்கு சாதியை கழட்டி எறிஞ்சானோ அந்த இடத்துல படிப்பு வந்து உட்கார்ந்துக்கிட்டு, இந்த சாதிக்காரன் தான் வேலையில் இருப்பான்னு கிடையாது. எல்லா சாதிக்காரர்களும் எல்லா வேலையிலும் இருக்கிறார்கள், எல்லா தகுதி நிலையிலும் இருக்கிறார்கள். ஐயரை பார்த்து சிரிக்கிறான், ஐயங்காரை பார்த்து சிரிக்கிறான். என்ன நன்னா இருக்கேலாம் தானே, சம்பளம் எவ்வளவு வாங்குறீங்க அப்படிங்கிறான். 50,000 வாங்குறான். நம்ம சம்பளம் 2 லட்சம். இவன் இந்த லேப்டாப் ஒன்று கவர்மெண்ட் கொடுத்ததுல அதை வச்சு தட்டிக்கிட்டே இருந்தவன் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கான். மாதம் 2 லட்சம் 3 லட்சம் நம் வீட்டு பிள்ளைகள் வாங்குகிறார்கள். ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறான். தமிழ்நாடு பார்த்து பிரமிக்கிறான். சாரையா வந்து இறங்குறான். பீகார்ல இருந்து, ஒரிசாவில இருந்து வந்து இறங்குறான். எதற்கு வந்து இறங்குறான்னா, கடினமான இந்த வேலைகளை ஒரு 200 ரூபாய் 150 ரூபாய் சம்பளத்துக்கு செய்வதற்கு அங்கிருந்து வந்து குவிகிறான். இங்கு இருப்பவன் இவன் லெவலே வேற. இப்ப படிச்சுட்டான். நீங்க இவர்கள் பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் இப்படிதான் பேசுறது இல்ல, பேசுறான். ஆனால் இப்ப அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் போட்டாங்கல்ல. அர்ச்சகரானவன் பூரா சூத்திர சாதிக்காரன் அல்லது பஞ்சபேரு. அர்ச்சகராக பொறுப்பேற்ற உடனே நேர
போட்டுட்டாங்க மாலைய. பெரியார் சாமி இல்லைன்னு ஒரு, ஆனா இவனுக்கு சாமி பெரியார் தான். அந்த கிழவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு தெம்பு வருது இல்ல. அதாவது ரொம்ப கோளாறு பண்ணுவாங்க. இந்த இப்பவுமே பெரியார் திராவிடம் என்று சொல்லி எங்கள் சொந்த அடையாளத்தை மற உனக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏது அடையாளம்? உனக்கு ஏது அடையாளம்? சொல்றாருல இங்கிலீஷ்ல, மை நேம் இஸ் ரமேஷ், ஐ எம் ஒர்க்கிங் அஸ் டீச்சர். இப்ப பேசுறான்ல, அவங்க அப்பா என்ன படிச்சாரு, தாத்தா என்ன படிச்சாரு? இடுப்புல கட்டுற துணியை இடுப்புல கட்டலாம் குற்றம் இல்ல. ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்தாருல்ல. எந்த கட்சி ஆண்டாலும் சரி, அவர் 2 தடவை முதலமைச்சராக இருக்க சொல்லி கவர்னர் தேர்ந்து அழைப்பு வந்து ஏற்கல. அவருக்கு இந்த அரசியல்லாம் அவர் அரசியல் கிடையாது. அவர் அரசியல் தனி. அவர் அரசியல் வேற, அறிஞர் அண்ணாவோட அரசியல் வேற. நீதி கட்சி ஆண்டது 1920 இருந்து 37 வரைக்கும், ஒரு சின்ன இடைவெளி தவிர. இவர் தான் ஆண்டார். இவர் சொன்னதான் அவங்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் சட்டம் வர்ற வரைக்கும் போராட்டங்கள். இந்திய அரசியல் சட்டத்துல இடஒதுக்கீடை காலி பண்றோம், உடனே போராட்டம். முதல் சட்ட திருத்தம், இடஒதுக்கீடு காவல் பண்றாரு ராஜாஜி. உடனே அவா சாதி தொழில தான் அவா பண்ணணும். அதுக்கு ஒரு திட்டம், குலக்கல்வி. அவ்வளவுதான் எடுத்தாரு. பெரியார் எழுந்திருச்சாரு, பதவி விட்டு ஓடிவிட்டாரு ராஜாஜி. காமராசர், நானா முதலமைச்சரா இருக்கணுங்கிறீங்க, நீங்க தான் இருக்கணும், வாங்க. காமராசரை கையில வச்சுக்கிட்டா, பெரியார் சொன்னார், காமராசர் செய்தார். அந்த கல்வி திட்டங்கள் காமராசர் காலத்திலையும் பெரியாரின் விருப்பம் தான் சட்டமானது. அறிஞர் அண்ணா வந்தார், ஒரு தப்படி முன்னாடி வந்துட்டாரு. இந்த ஆட்சியே பெரியாருக்கு சமர்ப்பணம். அடுத்தது கலைஞர் கருணாநிதி. இப்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது இடர்பாடுகள் ஆச்சு. அப்புறம் உச்ச நீதிமன்றம் ஏற்பு கொடுத்தது 2015 நியமனம் பண்ணலாம் பயிற்சி பெற்றவர்கள் சொல்லி. 2018 முதல் ஒரு சூத்திரசாரியை சேர்ந்தவர் அர்ச்சகரானார். நீங்க 2024 இருக்கும். 23 பெண்களுக்கு இருந்த அந்த இழிநிலையை உடைக்கிற மாதிரி 3 பெண்கள் துணை அர்ச்சகர்களாக நியமனமானாங்கல்ல. அந்த சாலையே நடக்க கூடாதுன்னா ஒடுக்கப்பட்டவர்களை கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே போயிடணும்னா, இன்னைக்கு உள்ள போய் நின்றுக்கிட்டு என்ன செய்தி, சாமி கிட்ட பேசுறான் அர்ச்சகர், சத்தியமா தீங்களா அப்படின்னா கடவுளோட ஐக்கியம் ஆகலாம். பெண்கள் அவங்க எந்த சாதியா இருந்தாலும் சரி, ஐயங்காரா இருந்தாலும் சூத்திர சாதி தான். ஆனா இன்னைக்கு இந்த 3 பெண்கள்ல ஒரு பொண்ணு ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண்ணு, ஒண்ணு பூசாரி விட்டு பெண்ணு, இன்னொன்னு கூலி தொழிலாளி விட்டு பெண்ணு. கருவறை தீட்டு உடைக்கப்பட்டது. வைக்கம் வீரர் பெரியார் சாலையிலே நடக்க உரிமை பெற்று வாங்கித்த அது ஒரு கட்டம். சரியா 100வது வருஷத்துல பெண்கள் கருவறைக்குள்ளார போயிட்டாங்க. சாதிச்சுட்டாங்கல்ல. அப்படியே கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். யாயா என்னையா ஆச்சு, உன் பேர் என்னையா? என் பேரு மோகன் பகவத். இவர் தான் RSS தலைவர். அதாவது இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குறவங்க. ஆனா அவன் சொல்றான் தெளிவா ஒரு விஷயத்த, என்னதான் நீங்க முதல் ஆய்வேட்டை வழங்கி கூட அவரோட தீசிஸ் 1996
2017ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழக ஆய்வேட்டை ஏற்று ஹைலே கமாண்டர் என்று தரமளித்து முனைவர் பட்டம் வழங்கியது. ஆய்வின் The question of Tamil national identity and enquiring in historical and political perspective 1938 perspective தமிழ் தேசிய இன அடையாள சிக்கல் வரலாறு மற்றும் அரசியல் நோக்கின் ஒரு ஆய்வு என்று தமிழ் சமூகத்திற்கு ஆய்வேட்டை வழங்கிய முனைவர் பேராசிரியர் அவர்களை அன்புடன் பேசுகிறார். ஜெயராமன் அவர்களுக்கு நினைவு பரிசாக அம்பேத்கர் வாழ்வு வரலாறு நூலையும் மக்கள் நாயக உரிமை போர் பெரியார் நூற்றாண்டு காலம் வைக்கம் கடைசி நூலையும் நினைவு பரிசாக தோழர் ரத்னகுமார் அவர்கள் வழங்குவார். மலர் குழுவினுடைய தலைவர் என்ற முறையில் ஒரு வார காலம் சென்னையில் வந்திருந்து எனக்கு உதவியாக பணியாற்றிய தோழர் குப்புசாமி அவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் தோழர் முகிலன் அவர்கள் அனைத்து கட்டுரைகளையும் படித்து அதை செம்மைப்படுத்தி கொடுத்தமைக்கும் மலர் குழு ஆசிரியர் என்ற முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டாட்சி மாநாடு என்பதை நாம் நீண்ட காலமாக பெரியார் சொன்னதுதான், அதுக்கப்புறம் ஐயா ஆணைமுத்து அவர்கள் சொன்னதுதான். இந்த இந்திய அரசியல் சட்டம் என்பது நம்மை தமிழ்நாட்டு மக்களை கேட்டு எழுதவில்லை. இது 1946 அதாவது நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே நடைபெற்ற தேர்தலில், இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒரு சிலரை ஒதுக்கி எடுத்து அரசியல் நிர்ணய சபை என்று அமைத்துக் கொண்டார்கள். அதான் பெரியார் அப்பப்ப சொல்லுவாரு, என கேட்டு இந்த அரசியல் சட்டத்தை எழுதல, ஆகவே இதை மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது மட்டும் சொல்லல அவரு, இந்த அரசியல் சட்டம் என்னை கட்டுப்படுத்தாது. பெரியார் சொன்ன வார்த்தை அதான், இந்திய அரசியல் சட்டம் என்னை கட்டுப்படுத்தாது, நீங்க யாரு கேட்டு எழுதினீங்க. ஆகவே அப்போ எழுதும் போதே ஒற்றையாட்சியாக தான் இது இருக்கு. இதுல அதாவது அரசியல் நிர்ணய விவாத சபை 6576 பக்கம் இருக்கு. என்னென்ன பேசினாங்க, முதல் குறிப்பிலிருந்து கடைசி விதி வரை பேசின மொத்தம் 6576 பக்கம் இருக்கு. அதுல விவாதம் வரும்போது சொல்றாங்க, பெடரலிசம் பேர் வைக்கணும்னா பேசி இருக்கிறாங்க. கூடாதுன்னு மறுப்பு அதிகமாக பெடரலிசம் என்ற வார்த்தையை தொடக்கத்தில் சேர்க்கவில்லை. ஆகவே இது கூட்டாட்சி இல்லை, ஆகவே இது ஒற்றையாட்சி தான். இதுல மாநிலங்களுக்கு அதிகாரம், மைய அதிகாரம், பொதுப்பட்டியல் எல்லாம் இருந்தாலும் மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதிகாரம் குறைவான அதிகாரம், ஒன்றிய அரசுக்கு இருக்கின்ற அதிகாரம் அதிகமான அதிகாரம், பொதுப்பட்டியலுக்கு இருக்கிற நமக்கு இருக்குது அவங்களுக்கு இருக்குதுன்னா கூட நாம சொல்றது அவங்க ஏற்றுக்கலன்னா இது செல்லாது. மாநில சட்டமன்றம் நிறைவேற்றுகின்ற தீர்மானத்தை ஆளுநர் கையொப்பமிட வேண்டும், ஒன்றிய அரசு உள்துறை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குடியரசுத் தலைவர் கையொப்பமிட வேண்டும். இத்தனை சிக்கல் இருக்கு. தமிழ்நாட்டில் நீட் வேணாம்னு எல்லாரும் சொல்றோம். ஒரு வாக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் நீட் வேணுமா வேணாம்னா 90% மக்கள் நீட் வேண்டாம் என்று வாக்களிப்பார்கள். ஆனால் ஒன்றிய அரசு பிடிவாதமாக நீட்டை திணித்த காரணம் அதிகாரம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதற்காக தான் தன்னாட்சி, தன்னுரிமை கேட்கிறோம். மாநிலத்துக்கு என்னென்ன தேவை என்பதை மாநில நம்ம சட்டமன்றம் தான் தீர்மானிக்கிறதுக்காக தான் தன்னுரிமை என்பதை கேட்கிறோம். இப்படி எல்லா உரிமையும் நமக்கு கல்வி உரிமை என்பது தொடக்க காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் 1972 இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அது பொதுப்பட்டியலில் கொண்டு செல்லப்பட்டது. வேளாண்மை ஒவ்வொன்றா இருக்கிறதுக்குள்ள பயிற்சி. ஒன்னு சொல்றேன், ராஜாஜி அவர்கள் கல்லுக்கடை மூடினார் 1937-38. இந்தியாவில் முதலா அந்த விற்பனை வரி, அதுக்கு முன்னாடி உற்பத்தி வரி இருந்தது வெள்ளக்கார காலத்துல. அதனால்தான் அதை எடுத்து உப்பு காய்ச்சினா வரி போட்டான்ட்டு. விற்பனை வரி என்பதை இந்த கல்லுக்கடையால் வருகிற அந்த மூட ஏற்படுகிற இழப்பை ஈடுகட்டுவதற்காக இந்தியாவிலே முதலாக விற்பனை வரியை கொண்டாந்தது ராஜாஜி தான். சேல் டாக்ஸ் ஆக்ட் 1938. அதான் இருக்கு இந்தியா முழுக்க. அது மாநிலங்களுக்கு தான் இருந்தது. முழு வருமானமும் விற்பனை வரியினுடைய முழு வருமானமும் மாநிலத்துக்கு இருந்தது. இன்றைக்கு ஜிஎஸ்டி என்று வந்த பிறகு நேரடியாக ஒன்றியத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு முறையும் மாநில முதல்வர்கள் அவங்க கிட்ட போய் பிச்சை பாத்திரம் கேட்கற மாதிரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பங்கு கொடுன்னு கேட்க வேண்டிய நிலை இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று
அதாவது கலைப்பாங்க 356ல பிடிக்காத அரசுகளை கலைப்பாங்க. ஆனா மாநிலமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா பிஜேபி RSS கொள்கை குரு கோல்வால்கர் எழுதியிருக்கிறார் பஞ்சாப் தாட்ஸ் என்கிற நூலில், இந்தியாவில் ஒரே ஒரு சட்டம் இயற்றும் அதிகாரம் மட்டும்தான் இருக்க வேண்டும். எதற்கு அங்கங்கே அதிகாரம்? காவிரி பிரச்சனை பத்தி கோல்வால்கர் எழுதுறாரு. இது என்ன 2 நாட்டுக்கு இடையிலான பிரச்சனையா? இதுல என்ன பேச்சுவார்த்தை கிடக்குது? இப்படி எல்லாம் எழுதுறாரு. பல்வேறு சட்டமன்றங்கள் இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாரு. சட்டமன்ற பல்வேறு மொழிகள் இருக்கக்கூடாது, பல்வேறு சட்டமன்றங்கள் இருக்கக்கூடாது, பல்வேறு எதுவுமே எல்லாம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கொடி, எல்லாமே ஒண்ணு, ஒரே சட்டம். அப்ப அதை நோக்கி செல்கிறது பிஜேபி என்பது ஒரு பாசிச சக்தி. அவர்கள் ஒற்றை பார்ப்பன சர்வாதிகாரத்தை கொண்டு வர, நான் ஒண்ணு சொல்றேன், ராஜஸ்தான்ல அந்த மாநிலம் உருவான வரை இதுவரை ராஜபுத்திரர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார்கள். இப்பதான் முதல் முறையா பாப்பா முதலமைச்சர் வந்திருக்கிறான். ராஜபுத்திரர்களை மீறி இந்த முறை பார்ப்பன முதலமைச்சர். இப்படி பார்ப்பனருடைய ஆட்சி 4 வருடத்தை இப்ப அவங்க ஒரு அரசியல் சட்டம் எழுதுறாங்க. அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு இவங்க அந்த சாமியார்கள், இந்து சாமியார்களுடைய அரசியல் அவை, அதுக்கு வடமொழியில ஒரு பேர் இருக்கு, 700 பக்கத்துல அரசியல் சட்டம் எழுதுறோம். இந்து ராஷ்டிரம் வந்தால் என்னென்ன செய்வோம் 32 பக்கம் வெளியிட்டார்கள். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி எல்லா செய்திகளும் வந்தது. என்ன சொல்றான்? இந்த நாட்டில் நாங்க எங்களுடைய ஆட்சி வந்தால் இந்து ராஷ்டிரம், எங்க அரசியல் சட்டம் வரும், இந்து ராஷ்டிரம் வந்தால் தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்றுவோம். அதுக்குதான் வாரணாசியில எல்லா ஏற்பாடும் பண்றான். அதை மிகப்பெரிய நகரமாக உருவாக்கி கொண்டிருக்கிறான். அதை மட்டும் சொல்லல, முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் இருக்கலாம், அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது பதிகரமா அறிவிக்கிறான். எல்லா செய்தித்தாளையும் வந்தது. அவனை எவனாவது கண்டிச்சானா? இதெல்லாம் அரசியல் சட்டத்தை மீறிய செயல் பொதுவா அறிவிக்கிறான், வெளிப்படையா எல்லா ஊடகங்களையும் அறிவிக்கிறான். அது மட்டும் விட்டானா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது அந்த காலத்தில் பழைய திரேதாயுகம் என்னென்ன 3 யுகம் வந்தது இல்லையா, இப்ப இருக்கிறது கலியுகம், அந்த யுகத்தில் இருந்த சட்டங்களை தான் நடைமுறைப்படுத்துவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே மனுநீதி நேரடியாக ஆட்சி செய்யும். வெள்ளக்காரன் வந்துதான் மனுநீதியை ஒழிச்சான். 1860 தான் குற்றவியல் சட்டத்திலிருந்து மனுநீதியை மெக்கால தான் நீக்கினார். அதுக்கு முன்பு வரை இந்தியாவில் எல்லா நீதிமன்றங்களிலும் நேரடியாக மனுநீதி தான் தீர்ப்பாக சொல்லப்பட்டது. பார்ப்பாங்கான் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் மனுநீதி, நாரதர், யக்ஞவல்யர் எல்லாத்தையும் படிச்சு காட்டுவான். சூத்திரன் தவறு செய்த என்ன தண்டனை, பார்ப்பான் தவறு செய்த என்ன தண்டனை, அவனுக்கு உயிர் கொலை செய்யக்கூடாது முடிவெட்டா போதும். இதெல்லாம் 2000 ஆண்டு காலம் இந்திய நாட்டில் நீதித்துறையில் சட்டமாக இருந்தது. அதை ஒழித்து கட்டியவர்கள் ஆங்கிலேயர்கள். குற்றவியல் சட்டத்தில் மட்டும் 1860 மனுநீதி நீக்கப்பட்டது. CRPC என்று என்றைக்கு வந்ததோ அன்று முதல் இந்தியாவில் அனைவருக்கும் பொதுவான குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் இந்து சட்டத்தில் இன்றைக்கும் மறைமுகமாக மனுநீதி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கோயில்ல சூத்திரன் போனா போகக்கூடாது, போனா சாமி சிலை தொட்டா சாமி செத்து போயிட்டு இருந்தான், சாப்பிட்டமே. அவ்வளவு சக்தி இல்லாத சாமி எதுக்கு இருக்கணும்? ஒரு மனுஷன் தொட்டான்னா இறந்து போதுன்னா அப்படி ஒரு சாமி தேவையா? ஆகவே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும். நாம் இந்த ஆரிய பார்ப்பன பாசிச பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் ஒரு தேர்தல் நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கிறது. ஹிட்லர் மக்களாட்சி முறைப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தான். பிறகு தானே சர்வாதிகாரி என்று ஆட்சி கொண்டான். அதுபோல ஒரு கட்டத்தில் மோடி இனிமேல் தேர்தல் நடத்துவாரா நடத்த மாட்டாரா? RSS பிஜேபி ஜனநாயகத்தை கடைபிடிக்குமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆகிய வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பிஜேபி ஆட்சியை ஒழித்துவிட்டு மாநிலங்களுடைய கூட்டாட்சி அமைக்கக்கூடிய வகையில் எல்லா மொழியின தேசியங்களுக்கும் நாம் சென்று பரப்புரை செய்ய வேண்டும். இது போல உணர்வுள்ள மக்களை கூட்டி நாம் கருத்துக்களை திணித்து பிஜேபியுடைய ஆபத்தை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய அரசு அலுவலகங்களிலும் அலுவல் மொழியாக ஆட்சி மொழியாக கட்டாயம் இருந்திட வேண்டும். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையமே அந்தந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைகளுக்குமான அனைத்து நிலை அலுவலர்களையும் தேர்வு செய்யும் முற்றதிகாரம் உள்ளதாக இருத்தல் வேண்டும். இப்போது போல நடைமுறைகள் போல இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி முதலானவற்றிற்கு இந்திய ஒன்றிய
ஒன்றிய அரசு தேர்ந்தெடுத்து மாநிலங்களுக்கு அனுப்புவது போன்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது, தொடரக்கூடாது. ஒவ்வொரு குடிமகனும் முதலில் தன் மாநிலத்தில் குடியுரிமையை பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் இந்திய கூட்டாட்சியின் குடியுரிமையும் பெற்றிருக்க வேண்டும். தன்னாட்சி அதிகாரம் கொண்ட மாநிலங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி அரசமைப்பு சட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலமும் அதற்கான ஒரு தேசிய கொடியை கொண்டிருக்க வேண்டும். இந்தியாவை உண்மையான சமதார்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசுகளை கொண்ட கூட்டாட்சி அமைப்பாக மாற்றி அமைப்பது நாம் அயராது உழைப்போம். இந்த அரசியல் குறிக்கோளை அடைவதற்காக அணிதேரோம் தான் இருக்கு. எந்த அரசாங்கத்துக்கு இது கோரிக்கை கிடையாது, மக்களுக்கு தான் இந்த கோரிக்கை வச்சிருக்கோம். மக்கள் தான் இதை செய்யணும். அதனால இந்த தோழர் ராணிமுத்து என்ன சொல்றாருன்னா, மக்கள் போதிய விழிப்புணர்வு பண்ணல, நாம் என்ன பண்றது? மக்கள் போதிய விழிப்புணர்வு பெறுகிற அளவுக்கு ஏற்கனவே விழிப்புணர்வு பெற்றவர்கள் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கல. அது நம்முடைய தவறு தானே தவிர மக்களை முட்டாள்னா மக்கள் விழிப்புணர்வு பெறலாங்க. மக்களை குறை சொல்லாதீங்க. மக்கள் அவங்கவுங்க பிரச்சனையில இருக்கிறாங்க, அவங்கவுங்க படிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இதில் விழிப்புணர்வு பெற்றவங்க தான் எடுத்து போய் சேர்க்கணும். அப்போ நாம் செய்த உழைப்பு போதலை, சரியாக கொண்டு போய் சேர்க்கலை, இன்னும் வேகமாக கொண்டு போய் சேர்க்கணும், இன்னும் பரவலாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் அவர் எப்போதும் சொல்வார். மக்களை எப்பவுமே குறை சொல்லாதீங்க அப்படின்னு. அதனால இந்த செய்திகளை நாம் விரிவாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதை மட்டும் என்னுடைய வேண்டுகோளாக இங்கே வைத்து விடைபெறுகிறேன். வைத்திருக்கிற பாடத்திட்டம் என்ன என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பாடத்திட்டங்களை மட்டும் ஓரிரு தலைப்புகளை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எல்லாவற்றையும் நான் வச்சுட்டாங்க. வேற ஆகணும் அஸ்திரசாஸ்திரியா கம்ப்ளீட்டா வர்ணாசிரம தர்மத்தை எப்படி நிலைப்படுத்துவது என்பதை இந்திய நாலேஜ் சிஸ்டம் என்கிற பெயரில் அவர்கள் இதை கட்டாய படிப்பாக மாற்றிவிட்டார்கள். இப்போ வர்ணாசிரம தர்மம், ஏற்கனவே சொல்லப்படுகிற மனு தர்மம், இதை அடங்கிய இந்திய நாலேஜ் சிஸ்டம், இதை உள்ளடக்கிய என்இபி, இந்த என்இபி கொடுக்கிற தேசிய கல்விக் கொள்கை 2020 என்று சொல்லக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்திலும், எல்லா தன்னாட்சி உள்ள கல்லூரிகளிலும், அரசு கல்லூரி தவிர்த்து அரசு கல்லூரியை தன்னாட்சியாக இருந்தால் அங்கும் நடைமுறைக்கு வந்துவிட்டது என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்துவிட்டது. அடுத்தது அவருடைய குறி பள்ளிக்கல்விக்கான நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் என்று கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அதை பற்றி தான் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் இந்த பொங்கல் மலரில் விரிவாக எழுதியிருக்கிறார். பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்திலும் அவர்கள் 2024 முழுமையாக மாற்றி விடுவார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான், அங்கேதான் இந்த தன்னுரிமை என்பதும் தன்னுரிமை பெற்ற தமிழ் மாநிலங்கள், தமிழ் தேசங்களின் மொழி தேசங்களின் கூட்டாட்சி என்பதும் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கு திராவிட இயக்கங்கள் முன்கை இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பெரியாரிய இயக்கங்கள் செயல்பட வேண்டும் என்று கோரி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியமைக்கு மிகவும் என்னுடைய குறிப்பாக என்னுடைய தந்தையாரின் பேரில் இந்த மேடை அமைத்ததற்கும் மாநாட்டின் ஏற்பாட்டாளர்களுக்கும் மலர் வெளியீட்டு குழுவினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை என் சார்பில் என் குடும்பத்தின் சார்பில் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் தோழர்கள் எல்லோரும் குறிப்பிட்டது போல தந்தை பெரியாரின் கருத்துக்களை மார்க்சிய நெறியில் அம்பேத்கரிய துணையில் இந்திய துணைக்கண்டம் முழுக்க தந்தை பெரியாரையும் பெருமளவிலான வேலைப்பாடுகள் இல்லை என்று சொன்னாலும் கூட இந்தியாவில் ஒரு உண்மையான கூட்டாட்சி அமைந்தே தீர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தின் விதைகளை விதைக்கின்ற வேலைகளை மட்டுமாவது சிறப்பாக செய்துவிட்டு இன்றைக்கு தோழரை ஆணைமுத்தவர்கள் நம்மிடையே உடலால் இல்லை என்கிற அந்த குறை நீங்களாக அவர் கொடுத்திருக்கிற அந்த கருத்தியல் உரம்
இன்னும் எங்களிடம்தான் இருக்கிறது என்பதன் வெளிப்பாடாகத்தான் மிக வெற்றியாக சிறப்பாக கூர்மையாக சில கருத்துக்களை பல கட்டுரைகளை தாங்கி தோழர் ஆணைமுத்து தமிழ்நாட்டில் எப்படி தந்தை பெரியார் அவர்களை ஈவேரா சிந்தனைகள் முன்மலர் வெளியீட்டின் பொழுது முன்னை துணைவேந்தர் வாசை குழந்தைவேலு அவர்கள் தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் புழுதிக்காற்றில் கலந்து விட்டார், அவரை எந்த கும்பனாலும் தமிழ்நாட்டில் இருந்து பிரிக்க முடியாது என்று சொன்னாரோ, அதை போல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வகுப்புரிமை என்கிற இடஒதுக்கீடு சமூக நீதி கொள்கை இருக்கிற வரை கூட்டாட்சி பெடரலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டாட்சி, தன்னுரிமை பெற்ற மாநிலங்களின் கூட்டாட்சி என்கிற அந்த தத்துவம், அந்த கோட்பாடு நிலைப்படுகிற வரை, நிறைவேறுகிற வரை தோழர் ஆணைமுத்துவும் பேசப்பட்டுக் கொண்டே இருப்பார் என்பதற்கு சாட்சியாகத்தான் அவர் விட்டு சென்ற இந்த கொள்கை இன்றைக்கும் பொருத்தமானது, தேவையானது என்கிற அந்த அடிப்படையில் தன்னுரிமை தமிழ் தேசம், தோழர்கள் இங்கே குறிப்பிட்டது போல அடுத்த தொடர் தன்னுரிமை பெற்ற தன்னுரிமை பெற்ற தேசங்களின் கூட்டாட்சி, மொழி தேசங்களின் கூட்டாட்சி என்று இருந்திருக்கலாம். மாநிலங்களின் கூட்டாட்சி, தன்னுரிமை பெற்ற மாநிலங்களின் கூட்டாட்சி. தோழர்கள் இங்கே மிக தெளிவாக, மிக விரிவாக ஏன் தன்னுரிமை கேட்கிறோம் என்பதை பற்றி மிக தெளிவாகவே குறிப்பிட்டு விட்டார்கள். உயிர்களின் தோற்றம் தொடங்கி, மொழி தோன்றியது தொடங்கி, இங்கே தமிழ்நாடு என்னென்ன வகையில் எல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது, இறுதியாக நடந்த இந்த பொழிவோ பொழிவென்று பேரிடராய் பொழிந்து சென்ற இந்த மழை வெள்ளத்தை மிக ஒரு அரசு என்கிற அரசு நிர்வாகம், அந்த அரசின் ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு உறுப்பினர் என்கிற அந்த தன்மையில் கூட அணுகாமல் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு வன்மத்தை கற்க முடியுமோ அவையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் தெளிவாக உணர்ந்தது. அதை மீண்டும் நாம் இங்கே நினைவுபடுத்தி அவர்கள் நமக்கு பகையானவர்கள் என்பதை மீண்டும் தெளிவாக எல்லோரும் எடுத்து சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் இதே நாட்டில் தான் ஒரு கூட்டம், தோழர் இங்கே குறிப்பிட்டது போல ஒரு காலம் இருந்திருக்கலாம், மிளகை கொடுத்து தங்கம் வாங்கிய காலம். எப்பொழுது என்று நான் படிக்கவில்லை, எப்பொழுது என்று நான் படிக்கவில்லை. என்னுடைய பாடநூலில் சங்க இலக்கியங்களில் நீங்கள் சில புனைவுகளாக, பல புனைவுகளாக வெளிப்படுத்தி இருக்கலாம், பல தமிழ் இலக்கியங்கள் எடுத்து எழுதியிருக்கலாம். கடந்த 2000 ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வெள்ளையன் வந்தான், சுரண்டி கொண்டு சேர்த்து விட்டான். ஆனால் தோழர் இங்கே குறிப்பிட்டாரே, 3 விழுக்காடு இருக்கிற பார்ப்பனர்கள் மட்டும் எப்படி கொடுத்தார்கள்? வெள்ளையன் போனதற்கு பிறகுதான் கொடுத்தார்களா? அம்பானி, அதானி, டாடா, பிர்லா, கோயங்கா எல்லோருமே 47க்கு பிறகுதான் இங்கே கொடுத்தார்களா? 857 தொடங்கிய அந்த சிப்பாய் கழகம் எதை நோக்கி தொடங்கியது? இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டார்களே, எதை நோக்கி தொடங்கியது? கிழக்கிந்திய அந்த கம்பெனி நிர்வாகம் என்பது பிரித்தானிய மகாராணியின் கைக்கு வருகிறது. ஒரு அரசு, அந்த அம்மா முதல்ல தொடங்கும் பொழுது அந்த அரசு தொடக்கமே தன் ஆளுகையின் கீழ் இருக்கிற இந்த மக்களுக்கு அவர்கள் மீது சாதியால், வருணத்தால், கல்வி,
அந்த பிறந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், இந்த மறுமணம் சில செய்திகளை அதை பற்றியான விசாரணைகளை தொடங்கிய உடனேயே தான் அச்சச்சோ இவர்கள் எங்களுடைய இந்து மத கலாச்சாரத்தில் கை வைக்கிறார்கள், இந்த வருணாசிரம தர்மத்தில் கை வைக்கிறார்கள். காந்தியார் மட்டும் இல்லை, அன்னைக்கு 857 அதான் நடந்தது. அதை நோக்கித்தான் அந்த இந்திய விடுதலை போராட்டமே தொடங்குது. அப்படி தொடங்கியதுதான். ஆனால் 1919 தோழர் வல்லவன் கூட இந்த மீனாம்பாள் சிவராஜ் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், இந்த மாண்பேக்கு சேர்ப்போர் திருத்தம் 1919 வந்தது, நடைமுறைப்படுத்தியது நீதி கட்சி. பெண்களுக்கு வாக்குரிமை, வாக்குரிமையிலே 3 சொல்லுவார்கள். ஒன்று தேர்தல் நிற்பது மட்டும், அடுத்தது வாக்கு போடுவது மட்டும். தேர்தல் நிற்பதும் வாக்கு போடுவதும் இரண்டும் சேர்ந்ததுதான் உண்மையான வாக்குரிமை. அதை நிறைவேற்றியது நீதி கட்சி. சென்னை மாகாணத்தில் வெள்ளக்காரன் கொடுத்தது தான் இரட்டை ஆட்சி முறையில், ஆனால் நடைமுறைப்படுத்தியது எதிர்த்தது பார்ப்பனியம். ஆனால் இன்றைக்கு சிலர் பேசுகிறார்கள், பொய்யே பேசுவதாக தோழர் சொன்னாரே, அவர்கள் பொய் பேசவில்லை, தெரிந்தே பேசுகிறார்கள். தெரியாமல் பேசவில்லை, தெரிந்தே பேசுகிறார்கள். திட்டமிட்டு பேச அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் ஏதோ இந்த திராவிடர், அவர் எப்பொழுதுமே தந்தை பெரியார் அவர்கள் தோழர் ஆணையர் அவர்கள் தான் குறிப்பிட்டிருப்பார். நாம் கேட்கிறோம் 1938 ஒட்டுமொத்த தமிழறிஞர் கூட்டமும் தந்தை பெரியார் பின்னால் நின்றதே. தந்தை பெரியார் யார் வேண்டுமென்றால் தலைவராக இருங்கள் என்று அறிவித்தாரே. இந்தி ஒழிக என்று ஏற்றதை, இந்தி ஒழிக என்பதை ஏற்ற இந்த தமிழ் புலவர் பெருமக்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை எத்தனை பேர் ஏற்றார்கள்? உடனே அதுக்கு ஒரு காரணம். உடனே சென்னை மாகாணம் அவர் மறுபடியும் திராவிட நாடு மாற்றிக்கிட்டாரு. சரி, திராவிட நாடு என்று மாற்றிக்கொண்ட பெரியார் அவர் சொல்கிறார், தந்தை பெரியார் சொல்கிறார், இன்னொன்றையும் விளக்க வேண்டும். அதாவது முன்பு திராவிட நாடு கேட்டார், இப்போது அதை விட்டுவிட்டார், தமிழ்நாடு கேட்கிறார் என்று சிலர் சொல்லுவார்கள். இது பெரும்பாலும் குறும்புக்காக கேட்கப்படுகின்ற கேள்வி. எவ்வளவு குறும்புக்காக கேட்கிறான். இப்படி எல்லாம் ஒருத்தர் வருவான், இப்படி எல்லாம் போய் பேசுவான், குறும்பு பண்ணுவான்னு அன்றைக்கே பேசியிருக்கிறார். 1960 தமிழ்நாடு நீங்களாக என்று ஜூன் 5க்கான போராட்டத்தை அறிவித்த பொழுது எங்க பேசுறாரு? நேற்றுக்கு வரைக்கும் இந்த ஆளுக்கு எனக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. 22/5/1960 யாருகிட்ட? இன்னைக்கு எந்த ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியோ அந்த கட்சி அறிவித்த கூட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கு என்பதற்காக தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபடத்தை, இந்திய ஒன்றிய வரைபடத்தை எரிக்க வேண்டும், படையெடுப்பு கிளர்ச்சி என்பதை விளக்கி பேசுகிறார் அந்த கூட்டத்திலே. அதன் பிறகு தொடர்ச்சியாக பேசுகிறார் 5 வரை, தமிழர்களே, இளைஞர்களே, இந்திய படத்தை எரியுங்கள் என்று. அதில் ஒரு கேள்வியை கேட்கிறார், குறும்புக்காக கேட்கப்படுகின்ற கேள்வியாகும். தமிழ்நாடு என்பது திராவிட நாடுதான். முன்பு தெலுங்கன், மலையாளி, கன்னடியன் எல்லாம் நம்முடன் சேர்ந்து இருந்தான். அவர்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்ளும்படி நாம் திராவிட நாடு என்று சொன்னோம். இப்போது அவனவன் தனிநாடு பெற்று இருக்கிறான். தமிழ்நாடு என்று சொல்லும்படியாக இப்போது இருக்கிறது. ஆகவே நாம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறோம். அப்ப அவர் சொல்ற திராவிட நாடு என்பது திராவிட கருத்தியல் மட்டும்தான் ஆரியத்திற்கு எதிரானது, வருணாசிரமத்திற்கு எதிரானது. ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு என்று தான் சொல்லுகிறோம். இப்போது திராவிட நாடு தான் மற்ற 4 நாடுகளுடன் சேர்ந்துதான் வேண்டும் என்ற உணர்ச்சி உண்டா ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது அவர் திராவிட கூட்டாட்சியை ஏற்கல. அன்றைக்கு திமுக திராவிட நாடு கோரிக்கை வைக்குது. இவர் தனித்தமிழ்நாடு தான் தந்தை பெரியார் சொல்றார். தந்தை பெரியார் தனித்தமிழ்நாடு என்று சொல்லுகிறார். ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மிக பொருத்தமாக இன்றைக்கு எல்லாரும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு டிபேட்லையும் பார்ப்பனர் அந்த திமிரோடு சில பேட்டியாளர்கள் பேசுகிறார்கள். உங்க ஓட்டு யாருக்குங்க வேணும்? உத்தரப்பிரதேசத்துல 86 இருக்குதுங்க, பீகார்ல இருக்குதுங்க. மொத்தம் எவ்வளவு தேவை? 272 தானே தேவை. 544 273 போதும் இல்ல. தென் மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கோவா, ஒரிசா இந்த பகுதியில் இருந்து 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட எங்களுக்கு தேவையில்லை அறிவிக்கிறார். தொலைக்காட்சியில் அறிவிக்கிறார், தேவையில்லை.
எங்களுக்கு அந்த இந்தி பசு பாதுகாப்பு மண்டலம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரத்தின் சில பகுதிகள், தில்லி, அடுத்தது சில வடகிழக்கு பகுதிகளை இன்றைக்கு அவர்கள் கபலீகரம் செய்திருக்கிறார்கள். போதும் என்று சொல்கிறார்கள். அப்போ அதைத்தான் பெரியார் அன்றைக்கே கேள்வி கேட்கிறார். இங்க பாருங்க, தமிழ்நாடு 3 கோடி ஜனத்தொகை, மலையாளி 1.25 கோடி, கன்னடியன் 2 கோடி, ஆந்திராக்காரன் 3 கோடி, இவர்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன நிலை? மற்றவர்கள் 6.25 கோடி, தமிழன் 3 கோடி. 6.25 கோடி பேர் சேர்ந்துருக்கானா தமிழன் அழிச்சிருவான்டா, எனக்கு திராவிட நாடு கூட்டாட்சி வேணாம், தனிநாடு தாண்டா வேணும்னு கேட்டார். இன்றைக்கு இதே இந்திய கொள்கையை, இன்றைக்கு இருக்கிற இந்த இந்திய பாராளுமன்ற அறிக்கையை அன்றைக்கு 506 பேர், இன்றைக்கு 544 பேர் தெளிவா, சென்னை மட்டுமல்ல, கேரளம், ஆந்திரம், கர்நாடகம் ஆகிய எல்லா நாடுகளை சேர்த்தாலும் கூட சென்னை 41, கன்னடம் 26, கேரளம் 18, ஆந்திரா 43 ஆக 128 பேர்கள் தான். தந்தை பெரியார் எதை கோடிட்டு காண்பித்தாரோ அதை காண்பித்துத்தான் இன்றைக்கு பார்ப்பனையும் எங்களுக்கு வடக்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போதும் என்று சொல்லுகிறது. அப்போ நாம் தந்தை பெரியார் இன்னும் ஏதோ இந்த திராவிடத்தால தான் தந்தை பெரியாரால தான், இல்லைன்னா தமிழ்நாடு ஏதோ தனியா சரிப்பா. 1920க்கு முன்னாடி நீதி கட்சி தோல்வதற்கு முன்னாடி 100 ஆட்கள் இல்லை, என்ன 100 ஆண்டுகளுக்கு முன்னே எத்தனை பேர் படிச்சிருந்தான்? என்னுடைய தந்தையார் பெயரில் தான் ஆர்வம் என்கிற இந்த மேடை. என்னுடைய தாத்தா குப்புசாமி படிக்கலையே, பாட்டி தையல் நாயகி படிக்கலையே, அவங்க பாட்டை கூட்டை படிக்கலையே. ஏண்டா படிக்கல? எத்தனை பேர் எங்க ஊர்ல இருந்து வெள்ளக்கார காலத்துல ஆட்சியில இருந்தா, வேலையில இருந்தா, அவங்க கூட பதவியில இருந்தா, எத்தனை பேர் படிச்சிருந்தா? இவெல்லாம் தமிழன் இல்லையா? எங்க ஊருக்கு தமிழ்நாடு தானே, அன்றைக்கு நீ சொல்கிற தமிழ்நாடு தானே. ஏன் படிக்கல? யார் கெடுத்தா? திராவிடம் தான் இவருடைய மொழி உணர்ச்சியை கெடுத்ததா? சரி, இவர்கள் எல்லாம் தமிழ்நாடு தனியா வாங்கிக் கொள்கிறதை யார் தடுத்தா? வெள்ளக்காரன் இருந்து இவர்கள் தமிழ்நாடு தனியாக வாங்கிக் கொள்வதை யார் தடுத்தா? எந்த பெரியார் தடுத்தார்? பெரியார் மட்டும்தான் கேட்டார். ஏன் புலவர்கள் கூட வரல? ஏன் தமிழறிஞர்கள் வரல? ஏன் தமிழ் தேசியம் பேசியவர்கள் வரல? இது தெளிந்த பெரும் போராளி பெருந்திறனார் தான் பெரியாரை ஏற்றுக்கொண்டு பேசுகிறார். தமிழ்நாடு பெரியார் மட்டும் இங்கே பிறந்து காக்காவிட்டார். தமிழோட மாணவர்ச்சி வந்திருக்காரு. இவன் படிச்சிருக்க மாட்டான், இந்த நிலையை எட்டியிருக்க மாட்டான், இன்னும் ஆறி அடிமையாக விழுந்து அந்த சாக்கடையில் சீரழிந்து போயிருப்பான் தமிழினம் என்று ஒரு இனத்தின் தலைவர் என்று பெருந்திறனார் போராடு அப்படிப்பட்ட போராளியை பேசி இருக்கிறார். ஆனா இவன் பெருந்திறனாரை இவன் பாட்ட அப்படின்னு சொல்லுவான். அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்க மாட்டான். சரி, இன்றைக்கு என்ன நிலை? இன்றைக்கு வந்துருவோம். ஏன் நாம் தன்னுரிமை கேட்கிறோம்? எல்லோரும் தன்னுரிமை என்ன? அது என்ன? எதுக்கு? ஆணைமுத்து அவர்கள் தான் மிக தெளிவாக சொன்னார். திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு பெரியாரை ஏந்துகிற திராவிட இயக்கங்கள் அத்துணையும் ஒன்று சேர்ந்து நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவையில், முன்னணியாக நிற்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். தந்தை பெரியார் விரும்பிய, தந்தை பெரியார் காண விரும்பிய அந்த தனித்தமிழ் நாட்டை இன்றைக்கு உலகம் இருக்கிற சூழலில் நம்மால் அடைய முடியாது என்பதை சுருக்கமாக தோழர் இங்கே சொல்லிவிட்டு சென்றிருந்தாலும், காரணம் தனியார்மை தாராளமை என்கிற கொள்கை இருந்தாலும் எது வாய்க்கும் என்பதை தோழர் ஆணையத்து நமக்கு கோடிட்டு காண்பித்தார். அதுதான் தன்னுரிமை. ஆனால் அவர் தொடங்கி வைத்தார் எப்படிப்பட்ட உரிமைகள் நமக்கு வேண்டும் என்று, எப்படிப்பட்ட உரிமைகள் வேண்டும் என்று தொடங்கி வைத்த அந்த ஒரு சட்ட வரைவை நாம் ஏற்படுத்த தவறிவிட்டோம். அதன் விளைவாகத்தான் நாம் இன்றைக்கும் தொடங்கிய புள்ளியிலேயே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ளுகிற, புரட்சிகர அரசியலை ஏற்றுக்கொள்ளுகிற திராவிட இயக்கங்களும் தமிழ் தேசிய, உண்மையான தமிழ் தேசிய இயக்கங்களும் இணைந்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள எல்லா மொழி தேசங்களுக்குமான ஒரு உண்மையான மொழி தேசத்தின் தன்னுரிமைக்கான ஒரு சட்ட வரைவை நாம் ஏற்படுத்தி இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா மொழி தேசங்களுக்கும் சென்று தோழர் ஆணையத்து பயணித்த அந்த வழியில் திராவிட இயக்கங்கள் ஏற்கனவே, நாம் மட்டுமே இல்லை, பல்வேறு இயக்கங்கள் இடஒதுக்கீடு கோரிக்கையிலே எல்லோரும் டெல்லி வரை சென்று பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். திராவிட இயக்கம் தான் இந்தியா முழுக்க போய் எல்லாவற்றையும் சாதித்திருக்கிறது. திராவிட இயக்கம் தான் எந்த இயக்கமாக இருந்தாலும் தோழர் ஆணையத்து மண்டல் குழு நடைமுறைப்படுத்தத்தில் திராவிட கழகம் உள்ளிட்ட அதே போல இந்தியாவில் கூட்டாட்சி என்பதை பொறுத்து இன்றைக்கு எந்த ஒரு எச்சரிக்கை மொழியாக இருந்தாலும் சரி, மொழி வழி தேசங்களாக இருந்தாலும் சரி, அந்த நிலைப்பாடுகளை இந்தியா முழுக்க கொண்டு செல்வது ஓபிசிக்கான இன்றைக்கும் இருக்கிற நடந்து கொண்டிருக்கிற உசாவளத்தில் சிக்கல்களை பேசுகிறது எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்து தான் சென்றிருக்கிறது. திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியில் இருந்து தான் சென்றிருக்கிறது.
நாம் அந்த வழியிலே இதற்கு முன்னோடியாய் திகழ்ந்து உண்மையான ஒரு வரைவை ஏற்படுத்தி இந்தியா ஒன்றிய முழுக்க ஒரு பேசுபொருளாக மாற்ற வேண்டும். அதுதான் இன்றைக்கு குறிப்பாக தோழர் அவர்கள் நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் கூட மிக தெளிவாக எழுதிவிட்டார்கள். என்இபி தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு இருக்கு, ஒப்புக்கல. என்இபி எல்லாம் நடைமுறைக்கு வந்தாச்சு. தென்மண்டலத்தின் துணைவேந்தர்கள் மாநாடு நேற்று சாஸ்திராவில் நடந்துச்சு. ஐகேஎஸ் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், நான் அந்த பட்டியலை எடுத்து தான் வச்சிருக்கிறேன். நீங்க வாய்ப்புள்ள தோழர் இணையத்தில் போய் பாருங்க. இந்தியன் நாலேஜ் மக்கள் தமிழக பொதுச் செயலாளர் தோழர் செல்வேகர். தமிழ் தேச தன்னுரிமை மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருந்த தோழர்களிருந்து பங்கேற்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் முதற்க நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள், இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மழை வெள்ளத்துக்கு காசு கொடுப்பதற்கு மறுத்த உடனே தினமலர் பத்திரிகை ஒரு கார்ட்டூன் போட்டார். உதயநிதி கீழே நின்று பிச்சை கேட்பதை போலவும் அந்த அம்மா பிச்சை இடுவதை போலவும் ஒரு படத்தை போட்டார். அதையும் கொடுக்கல. அப்போ ஒரு மாநிலம் நம்முடைய வரிப்படத்தில் தான் மத்திய அரசுக்கு என்று தனியாக எந்த வருமானம் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து பெறக்கூடிய வருவாய் வைத்து அவன் ஆட்சி செய்கிறார்கள். அந்த மாநிலங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த கடமையில் இருக்கின்ற மத்திய அரசு இந்த மாநிலங்கள் கேட்கின்ற அந்த உரிமையை கேட்கிறதை கூட ஒரு பிச்சை எடுப்பதை போல தினமலர் இன்றைக்கு விமர்சிக்கிறார். தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், இன்றைக்கு அவர்கள் ஏதோ பெருநில ஆட்சிக்காரர்களை போல, தமிழ்நாடு குறுநில மன்னர்களை போல அவருக்கு நாம் கப்பம் கட்டி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மத்திய அரசு காஷ்மீரிலே எப்படி மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி என்னென்ன அதிகாரங்களை எல்லாம் கேட்டு மத்திய அரசை சாராமல் ஒரு மாநில அரசு தன்னுடைய கல்விக் கொள்கையை வகுத்துக் கொள்ள வேண்டும், தன் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்களோ அதை செய்கிற அதிகாரம் இந்த மாநிலத்துக்கு வேண்டும் என்கிற கேட்கக்கூடிய அதிகாரங்களோடு இருந்த இன்றைக்கு காஷ்மீரத்தை அந்த 370வது சிறப்பு பிரிவை இன்றைக்கு பறித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு என்னவென்று சொன்னால், ஒரு மாநிலத்திலே குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகாரத்தை அமல்படுத்திவிட்டு அந்த குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தினுடைய நலன்களுக்கு எதிராக அந்த மாநிலத்தை 2ஆக பிரிக்கலாம், 3ஆக பிரிக்கலாம், பேரை மாற்றலாம், அந்த மாநிலத்தில் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்ற எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் அவர் திரும்ப பெறலாம், அதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆக இத்தனை காலம் அவர்கள் ஏதோ நம் மீது ஒவ்வாமையால் செய்கிறார்கள் என்று இருந்த காலம் மாறி இன்றைக்கு சட்ட ரீதியாகவே மாநிலத்தினுடைய அதிகாரம் எல்லாம் பறித்துக் கொண்டு இன்றைக்கு ஒற்றை இந்தியாவை நோக்கி இன்றைக்கு பாசிச பிஜேபி அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒற்றை இந்தியா என்பது எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வதில் பார்ப்பனர்களும் பனியாக்களும் வாழ்வதற்கு தான் ஒற்றை இந்தியா, எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்பது அவருக்கு நோக்கம் இல்லை. அம்பானி அதானி இந்தியாவுடைய முதல் பணக்காரர் ஆக வேண்டும், மார்வாடிகளும் குஜராத்திகளும் இந்த நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும், இந்தி பெட்டில் இருக்கிறவர்கள் வேலைவாய்ப்புக்கு வர வேண்டும், பார்ப்பனர்கள் இந்த நாட்டை நிரந்தரமாக ஆள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இன்றைக்கு மாநில அரசுகளை கூட இன்றைக்கு கலைத்துவிட்டு அவர்கள் வருங்காலத்திலே மாநில அரசு என்றே ஒன்று இருந்ததா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் ஒரு அதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இன்றைக்கு விழித்துக் கொள்ள வேண்டியது என்று சொன்னால், இது குறைந்தபட்சம் இந்த மாநிலங்கள் இன்றைக்கு வைத்திருக்கின்ற அதிகாரங்கள் கூட வருங்காலத்திலே இருக்குமா என்று சொல்ல முடியாது. வருகிற 2024 தேர்தலிலே பாஜக எப்படியாவது வெற்றி பெற்று விட்டால் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் என்று அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். குறைந்தபட்சம் இன்றைக்கு ரயில் வண்டியிலே அந்த வட இந்திய மாநிலத்தவர்கள் வருகிறார்கள், அவரை கொஞ்சம் ஒதுக்கி போனா உட்கார்ந்துக்கிற இடத்துல இந்த மாதிரி ஏன்னா தொந்தரவு பண்றேன்னு கேட்டா அமர இந்தியான்னு சொல்றான். இன்றைக்கு இந்த நாடு என்பது வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பாக மன்னராட்சியாக இருந்தாலும் கூட சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் ஆண்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படி ஆளுகிற பொழுது அந்த மன்னர்கள் அவருடைய எதுவரைக்கும் அவர்
மக்களுடைய வாழ்க்கை தரம் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, உரிய கூலி இன்றைக்கு கொடுப்பதற்கு இல்லை, எல்லோரும் தற்காலிக பணியில் இன்றைக்கு இருக்கிறார்கள். மக்கள் இருக்க வறுமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த வறுமையின் காரணமாக தான் இன்றைக்கு குடி, மது, பழக்கவழக்கம் எல்லாம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சாலையிலே பொதுவாக நடமாட முடியவில்லை, கேட்டால் ரொம்ப கொடுமையாகிட்டதுன்னு சொல்றாங்க. இது எல்லாம் எதன் காரணம் என்று சொன்னால் நம்முடைய வரி வருவாயை இன்றைக்கு இந்திய அரசு சுரண்டி, பன்னாட்டு கப்பல்கள் சுரண்டி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தன்னுரிமை வேண்டும், அதை நோக்கி போராடுவோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம். செயலாளர் இரா திருநாவுக்கரசு நேர சூழ்நிலை கருதி ஓரோக பெயரை குறிப்பிடாமல் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் ஆசிரியர் பெரியாரை பொதுவுடைமை கட்சியின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை பெரியோர்களே, ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையினுடைய முடிவிலே தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு நடக்கிறது என்றால் தமிழ்நாட்டுக்கே தெரியாத, தமிழ்நாடு அன்றாடம் அறியப்படாத, தமிழ்நாட்டுக்கான ஒரு வேறாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி ஒன்றுதான். அது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பொறுப்புணர்வோடு இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் தேசியத்திற்கும் கொடுக்கின்ற ஒரு ஆய்வை ஒரு மாநாடில் கூட்டி ஒரு ஆய்வரங்கமாக நடத்துவதை வழக்கமாக வைத்திருக்கிறது. அதை ஒட்டி 2024 தோழர் ஆணிமுத்து அவர்களுடைய அடியை ஒட்டி இந்த மாநாட்டை எங்களது தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் கொடுத்த தலைப்பை இங்கே வந்திருக்கிறவர்கள் அழைப்பு, ஒருவேளை நீங்கள் இதுவரையில் பார்க்கவில்லை என்று வேண்டாம், இல்லை என்றாலும் மீண்டும் ஒரு முறை உற்று கவனிக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரண்டாவது அமர்வினுடைய மாநாட்டினுடைய பொருள் தமிழ் தேசத்திற்கு தன்னுரிமை. ஒன்று, தன்னுரிமை மாநிலங்களின் கூட்டாட்சி. அதாவது எனக்கு மட்டும் கிடைச்சிட்டா போதும், அவ்வளோதான், இதான் தனி உடைமை, நான் நிறைவடைந்தால் போதும், என் வீட்டில் எனக்கு எல்லாமே எல்லாம் சேஃப்டியாக இருக்கிறாங்க, தாவா போட்டு முடிஞ்சு போச்சு. பக்கத்து வீடு, எதிர்த்து வீடு, இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லோரும் தென்னறிவு அடைஞ்சாங்களா அப்படின்னு சிந்திச்சுட்டு படுக்கிறாங்க பாருங்க, அவங்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாட்டுடைய பொருள். எனக்கு மட்டும் தன்னுரிமை அல்ல, என்னை போன்ற இருக்கின்ற, எம்மை போன்ற இருக்கின்ற தன்னுரிமை பெற வேண்டிய மாநிலங்களுடைய அனைவரும் சேர்ந்த ஒரு ஒற்றுமையான ஒரு கூட்டாட்சி வேண்டும். அந்த பொருளில் தான் இந்த பொருள் ஏற்பாடு செய்திருக்கிறது. இதை பற்றி நாம் நிறைய பேசுவதற்கு அறிஞர் ஜெயராமன் இருக்கிறார். அவர் நிறைய பேசுவார்கள். எங்களை போல இருக்கிறவர்கள் எங்களுடைய புரிதலுக்கு உட்பட்டு ஒரு சில செய்தியை நாங்கள் பகிர்ந்து. இந்த தன்னுரிமை அப்படின்னா இதை பற்றி நம்ம ரொம்ப ஒரு ஆய்வெல்லாம் நம்ம செய்து வேண்டும். ரொம்ப கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்கின்ற போல தன்னுரிமை எதற்காக நாம் கேட்டு மாநாடு போட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பொருள் வாங்குங்களா, எந்த பொருள் வாங்கினாலும் சரி, ஜிஎஸ்டி 18%, எஸ்ஜிடி 18%, மாநில அரசு 18% போவது போல மத்திய அரசாங்கத்துக்கு 18% நீங்க கொடுத்தே தீரணும். யார் நாட்டில்? உங்கள் வீட்டில், உங்கள் நாட்டில், உங்கள் மண்ணில். யாருக்கு கொடுக்குறேன்னே தெரியாம நம்ம இந்த கொடுக்கலன்னு வச்சிங்களா, நம்ம மேல சட்டம் பாய், பொருள் கிடைக்காது. காலையில் எழுந்திரிச்சு ஒரு பேஸ்ட், அங்கதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது, பல் பேஸ்ட், அது வாங்க முடியாது. நைட்டில் தூங்கும் பொழுதுக்கான ஒரு கொசுவத்தி, அது வாங்க முடியாது. ரெண்டு இதுலேயும் மத்திய அரசாங்கத்தினுடைய வரி அடங்கியிருக்குது. அப்போ தண்டமேனு கொட்டி அழுதுறமே, இந்த தண்டத்திலிருந்து நம்ம எப்படி தப்பிப்பது? அதுதான் தன்னுரிமை. அந்த தன்னுரிமை நமக்கு இருந்திருந்தால் சீதாராம், அந்த அம்மா பேர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பேர் நிர்மலா மாமி. நான் மாமின்னு சொல்றதுக்கு ஒரு காரணத்தோட தான் சொல்றேன். இல்ல, நான் நிர்மலா மாமி மழை வெள்ளத்தில் மிதக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு மத்திய அமைச்சர் அங்கிருந்து வந்து கேலி பண்ணிட்டு போகுது. அந்த அம்மா
என்னது என்னது இங்க இருக்கிற அமைச்சரை பார்த்துக்கிறது உங்க அப்பா விட்டு போனோமா? இதுல ஏடிஎம் தான் போடுவோம். என்னங்க கணக்கு வழக்கு இல்லையா? இது என்ன வெள்ளம்? இது கடவுளுக்கு கொடுத்த அபிஷேகம். யாரை புண்படுத்துறீங்க? யாருடைய நாட்டில் வந்து என்ன பேசுறீங்க? நிர்மலா, நீ துண்ட சோத்துக்கான வழியே இங்க தமிழ்நாடு தான். உன் வீட்டுக்காரன் உன் கட்சி உன்னையும் கழுவி ஊத்துறான். நீ மாமின்றது எதுக்காக நான் நிர்மலா மாமின்னு சொன்னா, மாமின்ற புத்தி நீ காட்டுற. நீ மட்டும் ஒரு சூத்திரை சேர்ந்திருந்தா அல்லது ஆதி சூத்திரை சேர்ந்திருந்தா இப்படியெல்லாம் பேசுவீங்க. அபிஷேகம் மழை வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள்கிட்ட வந்து அபிஷேகம் கடவுளுடைய அந்த அபிஷேகம் அது அப்படின்னு நீ சொல்லுறன்னா என்ன மமதை? அப்படின்னா இந்த மமதியை நாம் நிர்மலாவோடு நிறுத்தி பார்க்க கூடாது. இந்த நிர்மலாவுக்கு இந்த சிந்தனை கொடுத்தது ஏகாதிபத்திய அரசு, டெல்லி அரசு. இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்காகத்தான் நம்ம மாநாடுகளை நம்ம நடத்திட்டு இந்த தமிழ் தேச தன்னுரிமையுடைய கூட்டாட்சியை பற்றி அறிஞர்கள் பேசுவாங்க. நாங்க இந்த கட்சி இந்த மார்க்ஸ் அடிப்படையில் இந்த கட்சி ஒரு மார்க்சிய கட்சி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை நாம் மார்க்சிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போதுதான் நமக்கு தெளிவான முடிவு உடனே கிடைக்கும். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு 5 நிமிடம் முடிச்சு இந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு தயவு செஞ்சு நான் அனுமதிக்கிட்டேன். தோழர்களே, இன்னைக்கு நாம தமிழர்களாகி நாம தமிழ் தேசியம் ஒன்றும், தமிழ் மொழி உயர்ந்த மொழி, தமிழர்களுக்கு உயர்ந்த பண்பாடுலாம் பேசுறோம். உண்மை. ஒரு அதாவது 1380 கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் வச்சுங்க. 1500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமின்னு ஒண்ணு கிடையாது. அப்ப பூமி எப்போ உருவாச்சு? பூமியே இல்ல. பூமி எப்போ உருவாச்சுன்னா ஒரு 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பூமின்னு உருவாச்சு. அது எப்படி உருவாச்சு? பேரண்டு வெடிப்புல இருந்து தூசுகள் துகள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல லட்சம் கோடி ஆண்டுகள் ஒன்று சேர்ந்து பற்றி எரிஞ்சி தீ பிழம்புகள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அங்கங்கு அந்த பூமியோட உருவாக்கம் வந்து அங்க பள்ளம் மேடு அது இதெல்லாம் வந்து அந்த பள்ளத்தில் பல லட்சக்கணக்கான மழைப்பொழிவு நடந்து அந்த மழைப்பொழிவு தான் கடலாக மாறியது. இந்த கடல்ல தான் உயிரினங்களோட தோற்றம் எப்படி தோன்றிச்சு? ஒரு செல் உயிர் தான் முதல் தோன்றுச்சு. அந்த கடல்ல இருந்து தோன்றிய ஒரு செல் உயிரி மீன் வகைகள் உருவாகி தாவரங்கள் உருவாகி பிறகு மீனிலும் வாழலாம் நிலத்திலும் வாழலாம் என்ற தன்மையில வரும் பொழுது அங்கு ஒரு உயிர் உருவாகும். அந்த உயிர் தான் மெல்ல மெல்ல விலங்குகளாக உருவாகி இந்த கால ஓட்டத்தில் கணக்குக்கு போது மனிதர்கள் தோன்றிய வெரி லேட்டஸ்ட் உயிர் எதுனா மனித உயிர் தான். ஜஸ்ட் 50 lakhs years, 50 லட்சம் ஆண்டுகள் மட்டுமே ஆன ஒரு மனித உயிர். இந்த மனித உயிராதான் எல்லா உயிர்களுக்கு சொல்றாங்க. இந்த பூமி என்னதுன்றான், உனது இல்ல, நீ தான் கடைசி உயிர். டைனோசர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்து அழிஞ்சே போச்சு. இப்ப டைனோசர் பத்தி பார்க்கணும்னாக்க நம்ம ஜூல தான் போய் பார்க்கலாம், இது மியூசியத்தில் தான் போய் பார்க்கலாம். அது போல மனித உயிர்களும் ஒரு கட்டத்தில் இல்லாமல் போகலாம். இதுதான் இயக்கவியல். ஒரு மார்க்சியர்கள் என்பவர்கள் எந்த பிரச்சனை என்பவர்கள், அதுவும் தமிழ் தேசிய பிரச்சனை என்று வரும் பொழுது நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் வரலாற்று பொருள்முதல்வாதத்தோடும் இயக்கவியல் பொருள்முதல்வாதத்தோடும் நாம் பார்க்க வேண்டும். இந்த சமூகம் என்பது, இந்த மனிதர்கள் என்பது மெல்ல 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 உருவாகி மனித உயிரினம் உருவாகும் பொழுது நாம் இருக்கிற இன்னைக்கு ரொம்ப அழகா 2 கை 2 கால் 2 கண்ணாலாம் அழகா வச்சுருக்கோம் இல்லைங்களா? அது மாதிரிலாம் இல்லை. கண்ணு 2 தூங்கி காது கூட பெரிய மடல் 5 வரலும் ஒன்னா இருக்குமாப்பான்னு கேட்பாங்க. 5 வரலும் ஒன்னா தான் இருந்துச்சு, இப்படிதான் இருக்கு. அதுதான் எங்கள் எழுதுவது மனிதகுல வளர்ச்சியில் உழைப்பின் பாத்திரம்னு. இந்த உழைப்பு தான் மனிதனுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து நாகரிகத்தை உருவாக்குச்சு. இந்த உழைப்பு தான் பொருளாதாரத்தினுடைய தேவையாக உருவாக்குச்சு. இந்த உழைப்பு தான் பண்பாட்டை உருவாக்கியது. அந்த மனிதனுடைய உழைப்பு தான் மொழியையும் உருவாக்கியது. இந்த மனித இனம் தோன்றும் பொழுது இன்னும் சொல்லப்பட்ட ஆய்வறிஞர்கள் சொல்றாங்க, இந்த லெமுரியா கண்டத்தில் தான் முதல் உயிர் தோன்றியது. அந்த லெமுரியா கண்டத்தில் தோன்றிய முதல் உயிர் எதுனாங்க? திராவிடர்களாகிய தமிழர்களாகிய நாம் தான். அப்ப இங்கிருந்து போன உயிர் தான் உலகம் பூமி முழுக்க பரவி விரவி பல்வேறு தட்பவெப்ப நிலையில் மாறி 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 அவர்கள் உருவங்களும் மாறி மொழியையும் ஏற்படுத்தி கொண்டு
அங்கிருந்து வாழ்ந்தார். அந்த அப்படியானால் நமக்கு என்னென்ன உணர்வு இருக்கிறதோ ஒரு தேசிய இனமாகி நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதே தேவைகள் அண்டை மாவட்டத்தில் இருக்கின்ற அவர்களுக்கும் இருக்கிறது. இதனால்தான் பெரியார் சொன்னார், இந்தியா இஸ் நாட் எ நேஷன். இந்தியா ஒரு நாடு அல்ல, இது பல நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டு துணை கண்டம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் சொல்லாம இவர்கள் இந்தியா என்று பெயர் போட்டு வைத்திருக்கிறார்களே, 1800 முன்னாடி இந்தியான்னு ஒண்ணு கிடையாது. 1600 வெள்ளக்கார பசங்க கொஞ்சம் பேர் வந்து உருவாக்கின கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து உருவானதுதான் பிரிட்டிஷ் அரசு. அப்போ கூட இந்தியான்னு ஒண்ணு கிடையாது, இந்தியான்ற ஒரு பேரும் கிடையாது. அப்ப எப்போ உருவாக்குனாங்க, எதுக்காக உருவாக்குனாங்க? நம்மளை எல்லாம் ஆளுவதற்கும் சுரண்டுவதற்கும் உருவாக்கப்பட்டதுதான் இந்தியான்ற ஒரு பெயர். அப்ப இந்த இந்தியா என்ற பெயரை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்மள ஜிஎஸ்டி வச்சுக்கிட்டு நம்ம சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுரண்டல் நாம என்னைக்கு நம்ம தமிழ் தேசியம் தேசிய கூட்டமைப்பு என்று நாம் கேட்கிறோமோ, இதே போல உலக நாடுகளில் இருக்கின்ற அத்தனை தேசிய இனங்களும் கேட்டது. ஆனால் அவர்கள் என்ன கேட்டார்கள்? அது அந்த முழக்கத்தை முன்வைத்தவர்கள் உலக நாடுகளுக்கு இருக்கின்ற எல்லா தேசிய இனத்திலே இருக்கின்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் முதலாளித்துவம். முதலாளித்துவம் எதற்காக தேசிய இனம்? இன்னொருத்தன் வந்து என்ன சொல்லக்கூடாது, இன்னும் எனக்கான அடையாளத்தை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு முதலாளிகள் தன்னை தக்க வைத்துக் கொள்ள. ஆனால் இங்கு 1938 தான் பெரியார் கேட்டார், தமிழ்நாடு தமிழருக்கு ஏன் கேட்டார்? அவருக்கு ஒரு விளக்கம். உலக தேசிய இனங்களெல்லாம் விடுதலை கேட்கிறார்கள், எனக்கான அடையாளத்தை நானே வைத்துக் கொள்வதற்காக. ஆனால் பெரியார் கேட்ட தமிழ்நாடு தமிழருக்கு என்பது அதன் வகைப்பட்டது அல்ல. என்னை எவனும் சொல்லக்கூடாது. சுரண்டல் வெறும் தமிழ் தேசம் என்பது பெருமையை பேசிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது முழக்கம் அல்ல. அந்த முழக்கம் என்பது அந்நியர்கள், ஆதிக்க சக்திகள் எங்களை சுரண்டக்கூடாது. பெரியார் கேட்ட தமிழ்நாடு தமிழருக்கே வந்துவிட்டால் இந்த நாட்டில் ஒரு சங்கராச்சாரி இருக்க மாட்டான், இந்த நாட்டில் பெண்கள் அடுப்பாங்கரோடு இருக்க மாட்டாங்க, பெண்களுக்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருக்காது, இந்த நாட்டில் சேரி இருக்காது, தீண்டாமை இருக்காது, வன்கொடுமை இருக்காது, ஆண்டான் அடிமை என்ற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாடும் இருக்காது. இதெல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் ஏன் கேட்டார் என்றால் இதுதான். அவர் சோவியத் ரஷ்யா 32 போனார், 1932. அதுக்கு முன்னதாக 1928 அவர் இதை சொன்னவர். தமிழ்நாடு எங்களுக்கு தனிநாடு வந்து விட்டால் இங்கே சமத்துவம் நிலவும். எனவே அவர் தமிழ்நாடு கேட்டதற்கும் தனிநாடு கேட்டதற்கும் அதை வைத்து அதை வைத்துக் கொண்ட ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்காக கிடையாது. அதை வைத்து ஒரு நாடு என்றால், ஒரு தேசம் என்றால், ஒரு தேசியம் என்றால், ஒரு தேசிய இனம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகத்தாருக்கு காட்டுவதற்கு அவர் லெனினை போய் படித்து விட்டு வந்தார், சோவியத் ரஷ்யா போய் பார்த்து விட்டு வந்தார். அதை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு தான் அதை அவர் முன் வச்சார். ஒரு தீசஸ் கொடுத்தார், எனக்கு நாடு கிடைத்தால். இதை தான் கிரிப்ஸ் ஸ்கூல்ல 1942 அவர் சொன்னார். ஆனால் கிரிப்ஸ் ஸ்கூல்ல அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ என்ன கேட்கறது நாடுன்னு. அதில் தான் கோபப்பட்டு அவர் தனிநாடு அடைந்தே தீர்வோம் என்று பெரியார் இறக்கின்ற வரையில் அதை முழங்கினார். எனவே தோழர்களே, நான் கடைசியாக முடிச்சிடுறேன். நாம் இந்த மாநாட்டிலிருந்து விடைபெற்று போகும்பொழுது ஒரு தன்னுரிமை என்பது எப்படி எந்த அளவுக்கு முக்கியம். எப்படி ஒரு வீட்டில் ஒரு புள்ள வளர்ந்துட்டானாக்கா அவனுக்கு தனி கொடுத்தது பண்ணி அழகாக அமைச்சு அவனுக்கு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கிறோமோ, அதே போலதான் இந்த நாடும் நமக்கான ஒரு தேவைகளை, நமக்கான ஒரு இயல்பான அனுபவிப்புகளை, நமக்கான நிலை எல்லைகளை, நமக்கான ஒழுங்கை, நமக்கான பண்பாட்டை, நமக்கான நாகரிகத்தை தக்க வைத்துக் கொண்டு நமக்கான உரிமைகளை மீட்டு இன்னொருத்தனுடைய இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால், சுரண்டலை தடுக்க வேண்டும் என்றால், நாம் நமக்கான ஒரு தேசியத்தை நாம் தக்க வைக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டில் வந்த பெருவாரியான தோழர்கள் இங்கிருந்து விடைபெற்று செல்லும் பொழுது இதை நெஞ்சில் தாங்கி ஒவ்வொருவரும் தன்னுரிமை தேசத்திற்கான அனைத்து முழக்கங்களையும் நாம் முழங்கி செல்ல வேண்டும் என்று இங்கிருந்து நீங்கள் புறப்படும் போது அதே நீங்கள் நெஞ்சில் தாங்கி புறப்பட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. தமிழ் உரிமை கூட்டமைப்பின் செயலாளர் காஞ்சி அமுதன் அவர்கள் கருதி தலைவர் உள்ளிட்ட சிறப்புரையாற்றுகின்ற தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்கின்றேன். வரவேற்புரை என்று இருப்பதனால் அதில் பேர் சொல்லிடுறதுனால ஒவ்வொருத்தரும்
ஒரு பேரை சொல்லுறது அதுவே ஒரு அரை மணி நேரம் ஆகிடுது. அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னென்ன தன்னுரிமை என்பது ஒவ்வொருவருக்குமான இயல்பான உரிமை அது. அந்த உரிமையை இப்போது மறுப்பவர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள், இந்தியாவிலும் இருக்கிறார்கள். அந்த இருக்கக்கூடிய இவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய நலனுக்காக நம்மை ஒரு பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் என்பது இருக்குது. இப்போ தன்னுரிமைன்னு மார்க்சிய அமைப்பில், அதாவது பெரியாரிய அமைப்பில் நீண்ட நெடுங்காலமாக 3 அடிப்படை சிக்கல்களையும் சொன்ன ஒரு இயக்கமாக மார்க்சிய பெரியாரிய பொதுவாக கட்சி விளங்குகிறது. மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு திராவிட இயக்கமாக, தேசிய உரிமைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு திராவிட இயக்கமாக, பார்ப்பனியத்தை ஒரு வலுவாக அதனுடைய அடிப்படையை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக ஐயா ஆணிமுத்தவர்கள் இதை வடிவமைத்து நெடுங்காலமாக செயல்படுகின்றோம். இதில் முக்கியமான செய்தி என்னன்னா, நம்ம எல்லாமே கெட்டு போச்சு, எல்லாமே அழிவு வைக்கணும், முதல்ல மாதிரி மூச்சு வைக்கணும் பேசுகிறோம். 40-50 ஆண்டுகளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனது பேர் கூட பொது நோக்கத்தில் ஈடுபட்டதனால் தெரியாது என்கிற நிலையில் இருக்கக்கூடிய தோழர்களும் கூட உழைக்கின்ற இந்த தோழர்களை நாம் நெஞ்சார்ந்து பாராட்ட வேண்டும். அதற்கான கையொலி யாருமே பேர் கிடையாது. இப்போ முகநூல் வரையில அவங்க போட்டுக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க செத்து போன கூட தெரியாது. அப்படியான ஒரு காலத்தில் ஒரு அடிப்படையான கொள்கைகளை முன்வைத்து செயல்படுகிற இயக்கமாக மாப்பியப்பாக்க இருக்கிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தோடு நானும் 35 வருஷமா கூட இருக்கின்றது நான் பெருமையாக இந்த இடத்திலே கருதுகின்றேன். இது மாப்பியப்பாக்கா பற்றிய ஒரு புரிதல். இதை நம்ம ஜனங்கிட்ட கொண்டு போகணும். இப்போ இடஒதுக்கீடுக்காக ஐயா தான் சொன்னார், நம்ம தான் சொல்லிக்கிறோம். 400 அப்படின்னு தான் நம்ம தான் சொல்லிக்கிறோம். பின்படுத்தப்பட்ட மக்கள் இந்தியாவிலே மிக மோசமாக சீரழிந்து கிடக்கிறார். தாழ்த்தப்பட்ட சீரழிவு அப்படின்னா இதுதான். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக சீரழிவிலே இருக்கிறார்கள். இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய செய்தியாக எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார். பார்ப்பனியத்தின் கையாட்களாக அவர் மாறிவிட்டார்கள். சமூக நீதி கோருவதற்காக சாதி சங்கம் வைத்ததற்கு மாற்றாக சனாதனத்தின் கையாளாக இருப்பதற்காக இன்றைக்கு சாதி சங்கம் வைக்கிற போக்கு இருக்கிறது. இதை நாம் துல்லியமாக கவனித்து இதை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று நாம் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இது நம்ம ஒரு பக்கம். இன்னொன்று, அரசியல்ல தமிழ்நாட்டுக்காரங்க முன்னோடிகள் தான். அதெல்லாம் நம்ம யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெள்ளக்காரன் வந்ததுனால கம்யூனிட்டிங்க மொத்தத்தையும் சுற்றி விட்டாங்க. வெள்ளக்காரன் மாற்றம்னாலே பார்த்தீங்கன்னா மிளகுக்கு தங்கம் வாங்கினாலும் நம்பாழ்தான். உலகத்தில் இப்படி ஒரு வணிகத்தை செய்ய முடியும். அவனால் அது பொய்யா சொல்றோம். மிளகுக்கு தங்கம், மிளகு குத்துட்டு தங்கம் வாங்கிடுறாங்க. பாட்டு எவ்வளோ பெரிய ஆள் பாரு. சாதாரண அறிவாதான். நம்மளாம் அறிவு இல்லை, தொழில் செய்யல, எல்லாம் இருக்குது. நம்ம இடத்துல அரசியல் அதிகாரம் இல்லை. 3 கொடி வச்சு ஆண்டலாம், ஒரு கொடியும் கிடையாது. கொடி வச்சா உலகத்துக்கு வச்சிடறாங்க. அந்த கொடியை நம்ம கேட்கணும், அவ்வளோதான். ஏங்க ஒரு அப்பா காலத்துக்கு 4 பிள்ளை பிறகுதுங்க, பிறந்த தனித்தனி வீடு வச்சு கூட்டு சாப்பிட்டா வச்சுக்கிறான், தப்பே கிடையாது. இந்த கம்யூனிட்டிங்க என்ன சொல்லுவான், நம்ம அதை கேட்டு நடக்க முடியாது. நம்ம இதை ஜனங்கள்கிட்ட சொல்லணும். தன்னுரிமையில இதோடைய பூதம், பிசாச்சி, பேய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 90 இந்த மாநாடு நடத்தும் போது பெரியார் திடலில் நாங்கள் வசூலுக்கு தான் போனோம் ஒவ்வொரு ஊரா. அப்போ அவன் சொல்கிறான், இது இங்கே தொடர்ந்து நடத்துவீங்களா, அடக்குமுறையெல்லாம் வரணும், ஜனங்க திரும்பி வச்சிருக்கான். அதனால தான் நம்ம பக்கம் வரத்தில்லை. எல்லாம் நல்லவனு தான், இந்த தூள் இருந்து ஆசீர்வதிக்கலாம், கிட்ட போய் மாட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் நாம் அவனுக்கும் இது தேவையானதுன்னு சொல்லணும். பாபுஜி சொன்னார், மொழி வழி அமைவதொரு தனிநாடு. முடிஞ்சு போச்சு கதை. மார்க்சியம் சொல்லுறது நம்ம ஏற்றுக்கிறோம், மார்க்சியத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். மார்க்சிய அரசியல் 1910 சிறையில் சொல்கிற மொழி வழி அமைவதொரு தனிநாடு. ஒரு தனிநாடு என்பதற்கு அடிப்படை ஒரு மொழி பேசுகிற மக்கள். முடிஞ்சு போச்சு, ஐநா சபையை சொல்லுது. அப்போ நம்ம மொழி பேசுகிற நமக்கு தமிழ்நாட்டில் தமிழில் படிக்க முடியாது, தமிழில் சாமி கும்பிட முடியாது, தமிழில் பத்திரிக்கை நடத்த முடியாது. டெல்லி மாமா கிட்ட போய் கேட்கணும், மெட்ராஸில் ஒரு பத்திரிக்கை நடத்தினா அவர் அனுமதி கொடுக்கணும். மானங்கட்ட குழப்பு நமக்கு தேவையாது. வீட்டில் சோத்தாக்கிட்டு கரண்டி தட்டி இருந்தாங்குது, துண்டுறதுக்கு ஆளுகிறான். எவ்வளோ 4வது தெரிஞ்சாரம் இந்த கரண்டியில் குழம்பு போட்டால் சோறு போட்டால் சிறப்பு அடிக்க மாட்டோம். அந்த மான உணர்ச்சி நமக்கு குறைஞ்சிருக்கு. இந்த மான
இன்னைக்கு பாருங்க எல்லாரும் இப்போ தமிழ்ன்றது வந்து ஏதோ கட்சியினுடைய முழக்கம் கிடையாது. தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் வேலை இல்லாத படிச்சுட்டு 1 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை தர முடியுமா? தர முடியும். எவ்வளோ வங்கி இருக்குது, அவ்வளோ வங்கியில் வேலை தரலாம். நீங்கள் தொடர்வண்டி துறையில் பாருங்க, 3 ரூபாய் இந்திக்காரன் கேட்டு இருக்குது பாருங்க சாலையில், அந்த கருவ மூடி தகவல் இந்திக்காரன், அங்கே போலீஸ்காரன் ஆணும் பொண்ணும் இந்திக்காரன். தமிழ்நாட்டுக்காரன் போலீஸ் போட்டால் முடியாதா? ஓடுறவன் இந்திக்காரன். இப்போ என்னன்னா அது உள்ள உட்காந்து போறவனும் இந்திக்காரன் கேட்டான். தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீரழிவாக இருக்கிறது. நிர்மலான்னு ஒரு அம்மா இருக்குது, ஈனம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாத கூட்டம். அதுக்கு உதாரணம் நான் வந்து அவங்க அமைச்சராகலாம் எல்லாம் இருக்கலாம். ஒரு அரசாங்கத்தின் அதிகாரி, அதாவது ஒரு அமைச்சர், ஒரு அரசை நடத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. கோபம் தமிழ்நாட்டில் கட்சி கடந்து வரணும். என்ன சொல்றாங்க, நம்ம வெள்ளம் வந்துடுது, வெள்ளம்னா இயற்கை பேரிடரால் வருது, நம்ம அதெல்லாம் தனியாக பேசணும், நிறைய சிக்கல் இருக்குது. நம்ம ஆளுங்க பூமிக்கு மேலே இருந்தவெல்லாம் எடுத்தாங்க கனிம வளத்தை. தமிழ்நாட்டில் அல்ல குறையாது இருக்குது, பூமி கீழே கல்லுக்குது, மொத்தத்தை எடுக்கலாம். கேட்டால் வளைச்சேன், எவன் வளைச்சிக்கிறான்னு தெரியல, ஊர் தாலி மொத்தத்தையும் அர்த்தட்டாங்க, எந்த ஊர்லேயும் போக முடியாது, இன்னொரு பக்கம் போட்டோம். அப்போ பெருமெள்ளம் வருது, 1 வருஷம் மேலே 1 நாள் வருதுன்னா அதுக்கான 6 குளம் குட்டை நம்மகிட்ட இருக்குது, அது ஒழுங்குபடுத்தணும். அது ஒரு பக்கம். அதை கையில் காசு கொடுங்க, பேங்க்கில் கொடு, ஆனால் பேங்க்கில் போடு அப்படின்னு. சரி, பேங்க்கில் போடுறோம், அதை மினிமம் பேலன்ஸ் பிடிச்சிருக்கே வாழ கட்டவங்களே, எந்த நாய் கேட்கறாங்க. இது ஒரு பக்கம் போட்டோம். இங்கிருந்து இதுக்கு போகிறாங்க திருநெல்வேலி, மழையை பற்றி பேசுவாங்க, அங்கே எஸ்சிபிசி பாதிக்கப்பட்டு அவனை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா அவனை பற்றி பேசலை. சுவாமி போகிறதுக்கு உச்சா போயிடலாம் ரோட்டில், பெருமாள் கோயிலில். அதில் உச்சா போகிற ரோட்டில் வந்து சுத்தம் பண்ணுமா, அது மட்டும் இல்லாமல் ஐயங்களுக்கு கையில் காசு கொடுங்கோ, உண்டியில் போடாதீங்கோ. உண்டி அறநிலைத்துறையில் இருக்குது. அரசாங்கத்திற்கு காசு தராதே என்று சொல்கிற ஒரு கைஷடை இந்த நாட்டின் அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் அதை எதிர்த்து எல்லாரும் கட்சி பண்ணணும். மாணவ வளர்ச்சி இல்லையே, மாணவ வளர்ச்சி எப்படி வரும், இந்த நாட்டில் எப்படி மாற்றம் வரும்? சின்ன அந்தமாதிரி தேர்தல் நின்று ஜெயிச்சாங்க கிடையாது. இந்த பொண்ணாக தேர்தல் நின்று தோத்து போறாரு. ஏன் அவருக்கு அமைச்சர் கொடுக்க தானே, அருண் ஜேட்லிக்கு அமைச்சர் கொடுத்துருக்கான். பார்ப்பனர்கள் இந்தியாவை சிறுபான்மையின் கூட்டம் மிக சொகுசாக வாழ்கிறார். அவருக்கு அச்சமே இல்லை. ஏன்னா பெரியார் தான் மிக தெளிவாக முதலாளி தொழிலாளின்றதை தாண்டி பார்ப்பனியம் என்பதை மிக துல்லியமாக வரையறுத்து நடுவீதியில் வச்சு அவங்கள விரட்டி அடிச்சு வருவாங்க. பெரியார் தான் இந்தியாவில் மிகப்பெரிய தத்துவ ரீதியில் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதனால தான் அவங்க கடுப்பாகிறாங்க. இன்றைக்கு பெரியாரை போல நாம் பலர் உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்த குழப்பவாதிகள் எப்பவுமே இருப்பான். இதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்துக்கிறேன். தமிழ் தேசியன்றது பார்த்தீங்கன்னா வெட்டி கொள்ளுகிற உரிமையோடு கூட ஒட்டி கொள்கிற உரிமைன்னு சொன்னவர் மான்சியத்தை நம்ம அண்ணன் ஈவேகி சம்பத் சொல்லிட்டு நேராக காங்கிரஸ் கட்சி போயிட்டார். தமிழ் தேசியம் பேசுகிறார். மாப்போசி தனி அரசியல் சட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் செய்திகள் தமிழ் வழி கல்வி மாநில சுயத்தான் பேசுகிறார். அந்த காலத்தை திருப்பதி மீட்டார், அதெல்லாம் எழுதணும். அது நம்ம விமர்சனம் பண்ணுறது. அவர் என்னன்னா இந்தியாவை விட்டுறாதீங்க, சமஸ்கிருத இந்தியை விட்டுறாதீங்கன்னு அவர் தமிழ் தேசியம் பேசினார் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்னு இந்த ஆதித்தனர் அவர் சபாநாயகர் பதவி கொடுத்தா அண்ணா கர்நாடகா எழுதி பிரியாணி போட கூப்பிட்டு வீட்டுக்கு எனக்கு அமைச்சர் பதவி மாற்றி கொடுக்குன்னு சொல்லிட்டு அமைச்சருக்காக தமிழ்நாட்டை அவர் என்ன தொடர்ந்து கொண்டு போகாத விட்டுட்டார். இது கடந்த காலம். இப்போ நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா பொய் சொல்றதே ஒருத்தன் குழப்ப வச்சு சுற்றிக்கிறாங்க. அது தமிழ் தேசியம் சொல்கிறாங்க. தேர்தலில் ஒன்றும் திராவிட இயக்கத்துடைய கால் தூசு கூட நாம் இங்கே இருக்கும் யாரும் வரமாட்டோம். கடந்த காலம் திராவிட இயக்கம் நாங்கள் மனதிற்கு ஒத்து எத்தனை சிறை அண்ணா எத்தனை நாடி சிறைக்கு போயிட்டார். இந்தியாவிலே எதிர்த்து முறியடித்ததை போல இந்தியாவில் எவனாலும் முடியல, தமிழ்நாட்டில் தான் செய்திருக்கணும். அவன் திணிக்கிறான், தொடர்ந்து திணிக்கிறான்றதுக்காக நம்ம ஏமாளி கிடையாது. அவனை வீழ்த்துவதற்கு நாம் வழி கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் மொழி சார்ந்த உணர்ச்சியை, இனம் சார்ந்த உணர்ச்சியை, பார்ப்பன எதிர்ப்பை இதெல்லாம் செய்தது குறை இருக்குது. இந்த குறையை களைய வேண்டும் என்று சொன்னால் அவைகளோட நாம் பெரிதாக வளர வேண்டும். வளர்த்துக்கு தான் வச்சுக்கிறது. நமக்கு என்ன திட்டமிடுறோம்?
அன்னப்பறவைன்னு ஒரு பறவையை பற்றி சொல்கிறாங்க. அது இருந்ததோ இல்லையோ தெரியல. ஆனால் ஒரு உண்மையை நான் புரிந்து கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லாம் பால் தண்ணி மொத்தத்துக்கு ஊற்றி வைப்போம், பாலை மட்டும் குடிச்சிக்கணும் அப்படின்னு அன்னப்பறவை சொன்னதை போல நாம் பல்வேறு கருத்துகளோடு இருந்தாலும் கூட நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு நமது எதிரிகளை நோக்கி அணி அணியாக திரள வேண்டிய காலம் இது. இந்த தலைமுறையில் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நமது குழந்தைகள் அனைவரும் மனநோயாளியாக செத்து போவார்கள். மறந்துட்டாங்க. தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு காரணம் எல்லா ஜாதிக்காரனும் படிச்சுட்டு வேலைக்கு போனான், எல்லா ஜாதிக்காரனும் சற்று ஊரை விட்டு கிளம்பி வந்தான், எல்லா ஜாதிக்காரனும் எல்லா தெருவிலும் வசிக்கிறான். இதுதான் பார்ப்பன எதிர்ப்பு. இதை கருவறுப்பதற்குத்தான் அரசு வேலை ஒழித்திருக்கிறார்கள். எவனாவது கேட்டதுமா பிஎஸ்என்எல்ல மொத்தமாக கூப்பிட்டு காசு கொடுத்தா கூட்டு வாங்கி வந்துடுறான். தனியார் மையத்துக்கு போய் நம்ம தண்டு செய்யலாம். தமிழ்நாடு அரசு கூட தனியார் மையத்தை ஆதரிக்கூடாது. திராவிட மாடல் கிடையாது. நாம் விமர்சிக்க வேண்டும். அரசு என்கிற ஒரு அமைப்பு இந்த முதலாளித்துவத்துக்குள்ள தான் இந்த அமைச்சு அங்கிருக்கோம். இதெல்லாம் போயிடுச்சுன்னா மறுபடியும் அவள் வந்தாங்கன்னா இந்த தெருவில் தான் நீ இருக்கணும், அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து விழிப்போடு தமிழ்நாட்டை காப்பதற்கு, தமிழர்கள் உரிமை பெறுவதற்கு நாம் தலைமை வந்து தொடர்ந்து போராடுவோம். போராடுகிற அத்தனை பேரும் கரம் கோத்து நிற்போம். தமிழர்கள் வெல்வோம் வெல்வோம் என கூறி வாய்ப்பு நிறைவேற்றுகிறேன். பேரன்புகளுடைய மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி அனைத்து நிர்வாகிகளே, பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய என் போன்ற பேச்சாளர் பெருமக்களே, அது மட்டுமல்லாமல் உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை துவக்க வேண்டும் என்று கருதுகின்றேன். வள்ளலார் 200 என்னும் ஒரு அரசின் சார்பில் நடத்தப்பட்ட பல விழாக்களுக்கு நான் ஒரு பேச்சாளராக சென்றிருக்கிறேன். வள்ளலாரை பற்றி முழுமையாக அப்பொழுதுதான் என்னால் படிக்க முடிந்திருக்கிறது. அதிலே ஒரு இடத்திலே வள்ளலார் குறிப்பிடுவார், நான் சைவ சமயத்தின்பால் எவ்வளவு பற்று வைத்திருந்தேன் என்று அளவு சொல்ல முடியாது. அந்த பற்று எப்படி போய்விட்டது என்று பார்த்தீர்களா? ஏனென்றால் சைவம் வைணவம் முதலில் எதிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இறுதியாக கூறுவார், எனக்கு அப்போது அற்ப அறிவாக இருந்தது. வள்ளலார் ஒப்புக்கொண்டார், அப்போது தனக்கு எவ்வளவு நேர்மை வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. அப்போது எனக்கு அவ்வளவு அற்ப அறிவாக இருந்தது என்று. இப்பொழுது நான் இந்த கூட்டத்தில் வந்த பிறகு எனக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், நம்முடைய ஆணைமுத்து அவர்களுடைய பணியையும், ஆணைமுத்து செய்திருக்கக்கூடிய மண்டல் கமிஷனருக்கு அவர் ஆற்றிய பணிகளையும் அவர் வாழும் காலத்திலேயே நம்மால் அதிகம் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே. ஏனென்றால் அப்போது இடஒதுக்கீடு என்பதே தேவையில்லை என்பது போன்ற ஒரு அற்ப அறிவாக எனக்கு இருந்தது. அதைத்தான் இப்பொழுது நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று கருதுகின்றேன். இந்த கருத்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய தமிழ்நாட்டின் அல்லது தமிழ் தேசத்தின் என்று சொல்லுகின்றோமே, இதனுடைய தன்னுரிமை என்பதை பற்றி சொல்வதற்கு முன்பாக நலங்கிள்ளி என்னும் ஒரு எழுத்தாளரை பற்றி கூற வேண்டும். நலங்கிள்ளி என்னும் எழுத்தாளர் பொதுவாக ஒரு வினாவை எடுக்கிறார். அந்த வினா என்ன சொல்ல, அவர் இந்திய தத்துவ கூட்டமைப்பு என்ற ஒரு புத்தகத்திலே இருந்து பல கட்டுரைகளின் தொகுப்பு அது. அந்த கட்டுரைகளிலே இருந்து ஒரு கருத்தை அவர் வெளியிடுகின்றார். அவர் கேட்கின்றார், இந்தியா மீது அலெக்சாண்டர் படையெடுப்பு. நன்றாக கவனியுங்கள், இந்தியா மீது அலெக்சாண்டர் படையெடுப்பு. அதற்கு கீழே அவர் வினா எழுப்புகிறார், அலெக்சாண்டர் வந்தபோது இந்தியா என்ற ஒன்று இருந்ததா? இந்தியா என்று ஏதாவது ஒரு நாடு இருந்ததா? இப்படி இல்லாத நாட்டிற்கு இட்டு கட்டி கொண்டிருக்கிறார்களே, இதை பற்றி நாம் எல்லாம் கேள்வி கேட்க வேண்டாமா? மிக பொருத்தமான வினா. இல்லாத இந்தியாவை கட்டமைப்பதற்காக இவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்களே என்று. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்தியா என்பதே ஒன்று அலெக்சாண்டர் போது இல்லை. ஆனால் அவரை பற்றி பாடம் எடுக்கும் பொழுது மட்டும் இந்தியாவை அலெக்சாண்டர் தாக்கினார் என்கிறார்களே என்ற அளவிலே இருந்து நான் இப்பொழுது
தமிழ்நாட்டு தன்னுரிமை எனும் பொழுது அதே ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய யாட்ஸ்டிக் என்பதனை இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும் என்று கருதுகின்றேன். தமிழ்நாடு என ஒன்று இருந்ததா? இதற்கு முன்னால் இப்பொழுது இந்தியா ஒன்று இல்லை என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. தமிழ்நாடு என்ற ஒன்று இருந்ததா இல்லையா என்றால் தொல்காப்பியத்திலே கூறுகின்றார், வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆயினை தமிழ்மூர் நல்லுலகம். அப்படியெனில் தமிழ்நாடு என ஒன்று இருந்திருக்கிறது. அதே கட்டுரையிலேயே நம்முடைய நலங்கிள்ளி அவர்கள் மேலும் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், வினா எப்படி சொல்லுகின்றார் என்றால், இந்தியா என ஒன்று இல்லை என்பதனை மறுத்துவிட்டு எப்படியெல்லாம் நாம் செய்துகின்றோமோ அதுபோல செப்பும் வினாவும் வழா அல் ஓம்பல், இது ஒரு தொல்காப்பியத்தினுடைய சூத்திரம். செப்பும் வினாவும் வழா அல் ஓம்பல், இதற்கு என்ன பொருள் என்றால், கேட்கின்ற கேள்வி நேரடியாக இருக்க வேண்டும், அதற்கான பதில் நேரடியாக வருவது போல இருக்க வேண்டும். இதனை ஆங்கிலத்திலே டைரக்ட் கொஸ்டின் என்பார்கள். அப்படி நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு இதற்கு உரை எழுதினார் இளம்பூரணார். இளம்பூரணார் உரையிலே அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், செப்பும் வினாவும் வழால் ஓம்பல் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்று சொல்லிவிட்டு இளம்பூரணார் கூறுகிறார், நும் நாடு யாது என கேட்டல், நும் நாடு யாது என கேட்டல் தமிழ்நாடு எனல். அப்படியெனில் 16ஆம் நூற்றாண்டிலும் தமிழ்நாடு இருந்திருக்கிறது. இதே போலத்தான் புறப்பொருள் வெண்பாமாலையிலே வந்திருக்கக்கூடிய ஐயனார் இதனார் அவர்கள் அது ஒரு இலக்கண நூல் என்றாலும் அதிலே ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடலை எல்லோரும் எடுத்து காட்டுவார்கள். அந்த பாடல் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி என்று இருக்கும். இதனை முழுமையான பாடலாக பார்க்க வேண்டும். இந்த முழுமையான பாடல் என்ன சொல்லுகின்றது என்றால், பொய்யகல நாளும் புகழ் விரித்தல் என்பியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒலி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி. இதற்கு உரை எழுதுபவர்கள் எல்லோரும் ஏதேதோ எழுதுகின்றார்கள், என்னென்ன உரையோ எழுதுகின்றார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்பதற்கு உரை எழுதியவர்கள் அனைவரும் பொருத்தமில்லாத உரைகளையே பலர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஔவை நடராசன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். ஔவை நடராசன் கூறும் பொழுது என்ன கூறுகின்றார் என்றால், அந்த காலத்திலேயே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே உறவு செய்வதற்காக தமிழர்கள் விரும்பி இருக்கின்றனர். அந்த உறவு என்பதன் பொருள்தான் இந்த பொருள். அந்த உறவு என்பதனை வலியுறுத்துவதற்காகத்தான் மண் தோன்றா காலத்தே வாழோடு, வாழ் என்பதற்கு நாம் இப்பொழுது கூறுகின்ற கத்தி வாழ் என்று பொருள் அல்ல, அது முழு கலப்பை. அந்த முழு கலப்பையை கொண்டு உறவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை என்று மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கருத்தை பார்த்த பின்னர் தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்று இருப்பதற்கான உண்மையான பொருள் நமக்கு இருந்தது. ஆனால் இங்கிருந்து தான் நாம் துவக்க வேண்டும். என்ன துவக்க வேண்டும் என்றால், இதே புறப்பொருள் வெண்பா மாலையில் தான் ஒரு பாடல் குறிப்பிடுகிறார்கள். புறப்பொருள் வெண்பா மாலையிலே வந்திருக்கக்கூடிய இந்த வரிகளை சற்று கவனியுங்கள். மேலோர் மூவரும் மனம் மகிழ, மேலோர் மூவரும் மனம் மகிழ வாய்மையான் வழி மொழிகின்று. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், மேல் வருணத்தார் என்று சொல்லக்கூடிய மூவர்கள் மனம் மகிழுமாறு நீங்கள் பணியாற்ற வேண்டும். இதுதான் சூத்திரனுடைய வேலை. இந்த சூத்திரனுடைய வேலை என்பது இவர்களுக்கு தொண்டூழியம் செய்வது. இது எப்பொழுது? புறப்பொருள் வெண்பாமாலையிலேயே வந்துவிட்டது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் 11ஆம் நூற்றாண்டிலே மீண்டும் வலியுறுத்தப்பட்டு வந்து பின்னர் நாம் இப்பொழுது இவற்றையெல்லாம் ஒரே நாளிலே, ஒரே நேரத்திலே, 1 மணி நேரத்திலேயே தீர்த்துவிட முடியாது. ஆனால் இதற்கான கருத்துருவாக்கங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் எள்ளளவும் மையமில்லை. நம்முடைய ஐயா ஜெயராமன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இவர்தான் அந்த இடத்திலே கை கொள்ள வேண்டிய கருத்து பெட்டகம் என்னும் அந்த கட்டுரை தொகுப்புகளுக்கு முன்னுரை வழங்கி இருக்கிறார். இந்த முன்னுரை வழங்குதல் ஒரு மதிப்புரையாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த முன்னுரையிலே அவர் குறிப்பிடும் பொழுது ஒரு நாடு என்பதற்கான இலக்கணத்தை மிக அழகாக குறிப்பிடுகிறார். ஒரு பொது மொழி, இது
ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டது. அந்நாளைய சோவியத்திலே இருந்து ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டது ஒரு நாடு என்பது குறித்து. அதிலே கூறுகின்றார், ஒரு பொது மொழி இருக்க வேண்டும். ஒரு பொது மொழி இருக்கின்றது. ஒரு தொடர்ச்சியான வரையறுக்கப்பட்ட நிலப்பகுதி இருக்க வேண்டும். அதுவும் சரி. மூன்றாவதாக சொல்கிறார், ஒரு பொதுவான பொருளாதார வாழ்வு பொது பண்பாட்டில் வெளிப்படும். இது அடுத்த நிலை. இவையெல்லாம் இருந்தது மட்டுமல்லாமல் தாம் ஓரினம் என்ற உளவியல், நாம் அனைவரும் ஒன்றானவர்கள் என்ற உளவியல், இந்த அகக்காரணியை நம்முடைய நலங்களில் மறுக்கிறார். ஆனால் நம்முடைய ஜெயராமன் ஐயா அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார். அகக்காரணிகள் இருக்கின்றன என்பதனை கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அந்த இடத்திலே தான் நாம் அனைவரும் தமிழ் தேசமாக ஒன்றாகி இருக்கிறோம், தமிழ்நாட்டவர்களாக ஒன்றாகி இருக்கிறோம். இதனை சரியாக சுட்டிக்காட்டிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழர்களாக கருத வேண்டும் பார்ப்பனர்கள் என்று கூறுபவர்களுக்கு எல்லோருக்கும் நான் சொல்ல விரும்புகின்ற கருத்து என்ன என்றால், நம்முடைய ஜெயராமன் ஐயா அவர்கள் கேட்பது போல பார்ப்பனர்கள் தங்களை தமிழர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். நாம் அவர்களை எண்ணுவது இருக்கட்டும், பார்ப்பனர்கள் அனைவரும் தங்களை தமிழர்களாக எண்ணிக்கொள்கிறார்களா என்று என்னுடைய பதில் அதற்கு இல்லை என்பதுதான். எப்படி என்று சொல்ல வேண்டும் என்றால், ஆரிய பார்ப்பனன் திருந்தினான் என்றே ஆருண குறைத்தனர் என்றார் நம்முடைய பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஆரிய பார்ப்பனன் திருந்தினான் என்றே ஆருண குறைத்தனர், அது உண்மையிலேயே என்று சொல்லுகின்றார். இது எங்கிருந்து துவக்க வேண்டும் என்றால், பாட்டுக்கு ஒரு புலவன் என்றெல்லாம் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோமே, நம்முடைய பாரதியாரிலே இருந்து துவக்க வேண்டும். பாரதியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார், பாரதியாருடைய பாடலை பலர் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பாரதியார் சென்றிடுவீர் இட்டத்திற்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்து சேர்ப்பீர் என்று சொல்லுவதனையே எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் அந்த பாடல் எப்படி துவங்குகின்றது தெரியுமா? ஆதி சிவன் என்னை பெற்றுவிட்டான், ஆதி சிவன் என்னை பெற்றுவிட்டான். அதற்கு அடுத்ததாக சொல்லுகின்றார், என்னை வேதியன் கண்டு, அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். ஆந்திர மொழிகளின் உள்ளே நான் ஆரியத்திற்கு நிகரென வாழ்ந்தேன். ஆரியத்திற்கு நிகராக தமிழ் வாழ்ந்ததாம். இப்பொழுது அதனுடைய நிலை தாழ்ந்து விட்டதாம். இதனை போக்க வேண்டும் என்றால் சென்றிடுவீர் எட்டத்திற்கும் என்று பாரதியார் கூறுவார். இப்படி சொல்லும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னர் மனோன்மணியம் சுந்தரனார் பாடல் பாடினார். அவர் கேட்டார், 10 பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ எத்துணையும் பொருட்கு செய்யும் இலக்கணமில் கற்பனையே. இலக்கணமில்லாத கற்பனையான ஒரு வடமொழியிலே இருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆதிசிவன் கொடுத்ததாகவும் அதற்கு இலக்கணம் செய்து கொடுத்ததாகவும் ஒருத்தன் வந்து சொல்லுகின்றார் என்றால் இது எவ்வளவு பெரிய வேடிக்கை. இப்படிப்பட்ட வேடிக்கை எல்லாம் ஏன் சொல்லுகின்றார்கள் என்றால், அவர்களுக்கு இப்படித்தான் தெரியும். திருமூலரை பற்றி கூட நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். திருமூலரை பற்றி என்ன சொல்லுகின்றார்கள்? திருமூலர் வடநாட்டிலே இருந்து கிளம்பி இங்கே வந்தாராம், கைலையம்பதியிலே இருந்து. ஏனென்றால் திருமூலர் எல்லாம் அன்பும் சிவமும் ஒன்று என்று சொல்பவர், அன்பே சிவமாவது யாரும் அறியவில்லையே என்று சொல்பவர். அப்படிப்பட்டவரை உடனே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? திருமூலர் வடநாட்டிலே இருந்து வந்தார், வடநாட்டிலே இருந்து வந்து மாடு மேய்க்கும் ஆயனை உடையிலே இருந்து நுழைந்து விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி எல்லாவற்றையும் உள்வாங்கி செலுத்திக் கொள்ளக்கூடிய மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே தமிழ் இனம், தமிழ் மொழி என்பதற்கான நம்முடைய பரப்புரையை மேற்கொள்வதற்கான ஒரே வழி என்னவென்றால், நீங்கள் சுதந்திரம் பெற்று, அயோத்திதாச பண்டிதர் கேட்டார், நீங்கள் சுதந்திரம் பெற்று ஆட்சியை கைப்பற்றினால் எங்கள் நிலை, எங்கள் துயரங்கள் தீருமா? கல்வி கற்க முடியுமா? எனது மக்கள் சுரண்டல் ஒழியுமா என்று கேட்டார் அல்லவா? அந்த கேள்வியை எல்லோர் முன்னாடியும் வைக்க வேண்டும். நாம் கல்வி என்பது நம்முடைய உரிமை, அந்த கல்வி உரிமையை வென்றெடுக்க வேண்டும். கல்வி என்னுடைய உரிமை என்றால் இதற்கு எதிராக இருக்கும் அனைத்தையும் தூளாக்க வேண்டும். இது எப்பொழுது நடைபெறும் என்றால், நாம் தன்னுரிமை பெற்ற நாடாக மாறினால் மட்டுமே. அந்த தன்னுரிமையை நோக்கிய பயணத்தில் நாம் நம்மை செலுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மாப்பேபோக்கா வலியுறுத்தி கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் பொது உடைமை வளர மார்க்சிய
சம உரிமை உடைய சமதர்ம குடியரசின் ஒருங்கிணைந்த உண்மையான கூட்டாட்சியை அமைப்பதுவே எங்களுடைய அமைப்பின் நோக்கமாக எங்களுடைய அமைப்பு 8/8/1976 தொடங்கப்பட்டாலும் தொடங்கிய சில மாதங்களிலேயே இந்த நோக்கத்தை நாங்கள் பல கட்டங்களாக பேசி 19/12/1977 பிறகு இந்த நோக்கத்தில் எங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் விளைவாக 1984 வெளிப்படையாக சென்னை மயிலாப்பூரில் ஏற்கனவே சொன்ன நோக்கத்தை உடைய ஒரு உண்மையான நோக்கத்தை இந்தியாவில் ஒரு பொது உடைமையை மலர செய்வதையே இந்த அமைப்பின் நோக்கமாக எங்களுடைய தோழர் ஆணைமுத்து அவர்களும் தோழர் முகிலன் போன்ற முன்னணி தோழர்களும் இதைத்தான் பல ஆண்டுகளாக வலியுறுத்துகின்றோம். இன்று மட்டுமல்ல, அன்றே நாங்கள் இந்த பாதையில் வகுத்திருக்கின்றோம். இன்று பல தோழர்கள் இந்த திசையில் இப்போது தங்களுடைய பங்களிப்பை செய்வது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வேலூர் பல சிறப்புகளை உடையது. இந்த வேலூரில் தான் முதலில் நாங்கள் மிகப்பெரிய போஸ்டர் என்று சொல்லுகின்ற சுவரட்டியை அடித்ததும் இதே வேலூரில் தான். அது மட்டுமல்லாமல் இப்போது வெளியிடப்பட்டு இருக்கின்ற பொங்கல் மலரை இதற்கு முன் அதன் தொடக்கமாக இருக்கின்ற பெரியாரின் 111வது பிறந்த நாள் மலரையும் முதல் மலரை வெளியிட்டதும் இந்த மாவட்டம் தான். ஐயா ஆணைமுத்து அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய இயக்கத்தின் நெஞ்சாங்குடையாக இருந்த மாவட்டம் தொடர்ந்து அதனுடைய பங்களிப்பை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றது. அதன் விளைவாகத்தான் இப்போது 27ஆம் ஆண்டு சிந்தனையான் பொங்கல் மலர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பில் தான் எங்களால் செய்ய முடிகின்றது. அதற்கெல்லாம் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை உறுதியாக்கிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கே ஏற்கனவே 2005ஆம் ஆண்டு தமிழக அளவில் தன்னுரிமை பேசுகின்ற எல்லாரையும் ஒருங்கிணைத்து சின்னையான் பொங்கல் மலரில் கட்டுரை வெளியிடப்பட்டு அதுவே தமிழ் தேசிய எழுச்சி முரசு என்கின்ற பெயரால் எங்களால் அப்போது வெளியிடப்பட்டது. என்று இதற்கு தேவையான ஆக்கங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் இந்திய அரசமைப்பு என்பது 1857 இது பார்ப்பன பணியா நலன்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பாக அவர்கள் அன்றே கட்டணம் கட்டி கொண்டு அவர்களுடைய நோக்கத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் உள்ள 1% மக்களாக இருக்கின்ற மேல்ஜாதிக்காரர்கள் பார்ப்பன பணியாயிடம் 40% சொத்துக்கள் சேர்ந்திருக்கின்றன. அதே நேரத்தில் 3% இருக்கின்ற அடித்தட்டு மக்களிடம் ஏதுமற்ற ஒரு பொருளியல் சுரண்டலைத்தான் இந்திய அரசு இதுவரை நடத்தி கொண்டு வருகின்றது. இதற்கெல்லாம் இப்போது அம்பானி அதானிக்கு துணை போய் கொண்டிருக்கின்றார் இந்திய அரசின் ஒன்றிய அமைச்சரும் ஒன்றிய அரசும். அதன் விளைவாகத்தான் இப்போது சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஹிண்டன்பர்க் அறிக்கையில் கூட அதை உச்ச நீதிமன்றம் என்று சொல்லப்படுகின்ற நமக்கு உச்சக்குடிமை மன்றங்கள் அதை விசாரிக்கிறது, செபி போன்ற அமைப்புகளை விசாரித்து வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாமே பார்ப்பனிய மயமாகவும் சமஸ்கிருத மயமாகவும் இங்கே ஆக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக இந்திய அமைப்பு அரசில் உள்ள 99 துறைகள் ஏற்கனவே ஒன்றியத்தின் கீழ் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 66 துறைகள் தான் மாநில கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. 49 துறைகள் இரண்டுக்கும், இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இரண்டுக்கும் நடுவில் பொதுப்பட்டியல் இருக்கின்றது. அது பொதுப்பட்டியல் இருந்தாலும் இவை அனைத்துமே ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை எல்லாமே நம்மளுடைய உரிமைகளை நசுக்குவதற்கு தான் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இந்தியாவிலேயே தந்தை பெரியார் அவர்கள் தான் இந்த சுதந்திரம் நமக்கான சுதந்திரம் அல்ல என்கின்ற என்பதை வலியுறுத்தினார். அதன் காரணமாக இதை துக்க நாளாக அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் தந்தை பெரியார் 11/9/1938 தமிழ்நாடு தமிழருக்கே என்று இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் ஒரு நிறைவு விழாவில் சென்னை கடற்கரையில் பேசும்போது
தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை வைத்தார். அவரே 1939 தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அன்று சென்னை மாகாணத்தில் இருந்த ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற கேரளா போன்ற பகுதிகள் இருந்த காரணத்தால் அங்கே இருப்பவர்கள் வலியுறுத்தின் காரணமாக திராவிட நாடு திராவிடருக்கு என்று கோரிக்கையை வைத்தார். ஆனால் அவருடைய முழுமையான கோரிக்கை அதற்கு பிறகு 1/11/1956 பிறகு தமிழ்நாடு சுதந்திர தமிழ்நாடு அடைவதுவே என்னுடைய லட்சியமாக, அதை பச்சை குத்தி கொள்ளுங்கள் என்கின்ற அளவிற்கு அவர் தமிழர்களிடம் இருந்து வலியுறுத்தினார். ஆனால் பன்னாட்டு சூழல்களும் சர்வதேச இருக்கின்ற நிலைமைகளுக்கு ஏற்ப நாங்கள் அதில் தன்னுரிமையும் அந்த தன்னுரிமையில் மற்ற மொழிவழி தேசிய இனங்களின் தன்னுரிமையை வலியுறுத்தி அதே நேரத்தில் இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி குடியரசை உருவாக்குவதே எங்களுடைய அமைப்பின் நோக்கமாக இருக்கின்றது. அதை நோக்கிய தன்மையில் நகர்வது, நாங்கள் மட்டும் நகராமல் தோழமை அமைப்பாக இருக்கின்ற இதில் பற்றுக்கோடு உள்ள தன்னுரிமை, தமிழ் தேசியம் போன்றவற்றில் ஆர்வத்தோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் இணைத்துக் கொண்டு ஒரு குடை அமைப்பாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தன்னுரிமை மாநாடுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்தியா என்பது வட மாநிலங்களில் சொல்லப்படுவது போல அது இந்திய பெல்ட் என்று சொல்லுகின்ற இந்தி மாநிலங்களில் ஏற்கனவே 2,00,000க்கு மேற்பட்ட தேசிய இன மொழிகள் அழுத்தப்பட்டு காணாமல் போய்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் அங்கெல்லாம் நாம் நம்முடைய இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாய சூழல் இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் மட்டும் நாம் இதை பேசிக்கொண்டு இருந்தால் அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படாது, நம்மளுடைய நோக்கம் நிறைவேறாது. ஏற்கனவே மண்டல் கமிஷனில் தோழர் ஆணைமுத்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஆகவே தமிழகத்தில் செயல்படுகின்ற நாம் இந்தியாவில் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் நாம் இந்த கோரிக்கையை எடுத்து செல்வதற்கு நாம் முதன்மையாக இருக்க வேண்டும். மார்க்சிய பெரியார் முதல்வர் கட்சி எப்போதும் தன்னை முன்னிறுத்தி கொண்டு அந்த திட்டங்களில் முழுமையாக செயல்படுவதற்கு எங்களை ஒப்படைத்துக் கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்தியாவில் ஒரு உண்மையான பொது உடைமையும் சுயமரியாதை சமதர்ம கூட்டாட்சி குடியரசு ஒருங்கிணைந்த உண்மையான கூட்டாட்சியை உருவாக்க தோழர்கள் ஆணைத்து அவர்கள் காட்டிய வழியில் தொடர்ந்து செயல்படுவோம் என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. தமிழ் நெறியாளர் தமிழ்மண் தன்னுரிமை இயக்கத்தின் பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிந்தனையாளர் இயக்கத்தின் 27ஆம் ஆண்டு பொங்கல் மலர் வெளியிடப்பட்ட அமர்வுக்கு தலைமை தாங்கி நடத்திய மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் வேலூர் மாவட்ட செயலாளர் மூசி சங்கர் அவர்களே, வரவேற்பு நல்கிய மூசி சங்கர் அவர்களே, தலைமையேற்று நடத்திய தலைமை குழு உறுப்பினர் மு சுவாமிநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் திட்டக்குழு தமிழ்நாட்டு அரசின் திட்டக்குழு துணைத் தலைவர் மு நாகநாதன் அவர்களே மற்றும் மலரின் முதல் படியை பெற்ற முகமது சகி அவர்களே மற்றும் கட்சியின் முன்னணி தோழர்களாக இருக்கின்ற தமிழ்கர இளவரசன், லோரா ரத்னகுமார், கோ காளியப்பன், நாட்டுக்கோட்டையார், சத்யநாராயணன், மு குடியரசு,